ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். ஓகே. ஸோ பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்களுடைய வீடியோ பார்த்து அதனால ஒரு இன்ஸ்பயர் ஆனவங்கள்ல சிஸ்டரும் ஒருத்தங்க. ஒரு காலத்துல இப்ப கரெக்ட் கிடையாது. பிரதர். இப்ப கடவுளுடைய ஞானத்துக்கு யா வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கடவுளுடைய ஞானம் தெரியாம இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவர்களுக்காக தான் இது என்னன்னா, இது கோடியில ஒருத்தருக்கு தான் இந்த ஞானம் புரியும். ஆனா ரொம்ப ஈஸியான ஞானம். கைய கால மடக்கு, தலைகீழ நில்லு, அப்படி நில்லு, அப்படின்னு அதெல்லாம் புரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஆனா இங்க ரொம்ப சிம்பிளா சொல்லுவோம், ஆனா புரியாது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ அதுல இப்ப சமீபமாக பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்ற தலைப்பு பார்த்த உடனே என்ன சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை நாங்க 2 பேருமே பார்த்தோம். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ என்ன சொல்லியிருந்தாரு சிஸ்டர் அவரு? அதான் பிரதர், ஹெட்லைனே இதுதான், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அவருடைய அனுமதியோட தான் எல்லாமே நடக்குது. ஃபர்ஸ்ட் லைனே இதுதான். இத பக்தியில இருக்கும் பொழுது கேட்கும் பொழுது அதிசயமா இருக்கும். சரி, ஓகே. பட் இப்ப எனக்கே நிறைய கேள்விகள் வருது பிரதர். அப்போ இப்ப ஃபிளைட் ஆக்சிடென்ட், இன்னைக்கு கூட ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பாலியல் குற்றங்கள் நடக்குது. சின்ன பிள்ளைங்க சாகுறாங்க. அப்ப இவ்வளவையும் இறைவன் தான் பண்றாரா? திருடுபவனும் அவரே, திருட வைப்பவனும் அவரே அப்படின்ட்டு அடுத்த வீடியோல அவர் சொல்லியிருக்கிறார். கொல்பவனும் கண்ணனே, கொல்லப்பட்டவனும் கண்ணனேன்ட்டு அதுல வர்றதை எடுத்தாந்து இதுல எடுத்து மிக்ஸ் பண்ணி சொல்றேன். அந்த பக்தியில கேட்கும் பொழுது அப்படியே உடம்புல புல்லரிக்கும். எங்கும் நிறைந்தவர், அவர்தான் எல்லாம் பண்றாரு, அவர் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது சூப்பர், ஓகே. அது ஒரு போதை. அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய லாங் லென்த் வீடியோலாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. பட் சாரம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்காது. முனிவர்கள், சித்தர்கள், அது இதுன்னு சொல்லுவாரு, அவர் அது சொன்னாரு, நான் சொல்லங்க, அவர் சொன்னாரு, நான் சொல்லங்க, அவர் சொன்னாரு, நான் சொல்லங்க, அவர் சொன்னாரு. அப்ப நீங்க எதைதான் சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணு வந்துடும். அவர் சொன்ன புக்க படிச்சுக்க போறோம் இல்லையா? இப்ப ஏற்கனவே அததான் ரங்க ஒரு பேர் என்ன மறந்து போச்சு, சாணக்கியா சேனல்ல ரங்கராஜ் பாண்டே அவரு கேட்டார். இது எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதை சொல்றதுக்கு பரம்பொருள் மகாவிஷ்ணு பச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது. சோ சித்தர்கள் தான் எதுக்கு ஏற்கனவே எழுதுனதுதான் பத்தி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னொன்னு தோணுச்சு பிரதர். இவர் மகாவிஷ்ணு எப்பவுமே முன்னிறுத்துறது பாத்தீங்கன்னா சித்தர்கள் தான், சித்தர்கள் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு பிரதர். ராமாயணத்துல ஒரு விஷயம் இருக்கு. ராமாயணத்துல அதிகப்படியா சித்தர்களா காமிச்சிருப்பாங்க. குருகுல கல்வி, அங்க ஒரு பெரிய முனிவர் இருப்பாரு, அவருக்கு கீழே நிறைய ரிஷிகள்லாம் இருப்பாங்க, பாடம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள அரக்கர்கள் தாக்க வருவாங்க. அரக்கர்கள் தாக்க வரும் பொழுது அவங்கள பாதுகாத்துக்க தெரியாது. உடனே இவங்க ராமரை கூப்பிடுவாங்க. எனக்கு அப்ப தோணுது, சித்தர்கள் அவங்களையே காப்பாத்திக்க முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ராமர் கடவுள், சோ கடவுளை கூப்பிடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணும் பொழுது, சித்தர்களை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம எப்படி கடவுளை அடைய முடியும்? உங்களை எப்படி அவங்க பாதுகாப்பாங்க? அவங்களே தன்னை பாதுகாத்துக்க முடியாம தான் ராமரை கூப்பிடுறாங்க. அரக்கர்களை பார்த்தது பயந்து ஓடுறாங்க. இன்னொரு வீடியோல அவரே சொல்றாரு, சும்மா இரு அப்படின்ட்டு. சும்மா இருக்கிறது தான் அவருடைய லட்சியம். இவரு நாகராஜ் சுவாமிகள், எல்லாருமே, நாகராஜ் சாது இருக்காரு இல்லையா திருவண்ணாமலை, எல்லாமே சும்மா இருங்க சும்மா இருங்க. அப்புறம் சும்மா இருக்கிறது எல்லாராலையும் முடியாதுன்ட்டு அவரே அதற்கு எதிரான கருத்தும் சொன்னார். அது சும்மா இருக்கிறது அது ஒரு ஹை லெவல் ஸ்டேஜ், அது எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் முடியும். ஸோ நீங்க குடும்பத்துல இருக்கீங்க, நாங்க 1000 வேலை செய்யணும், ஸோ அந்த வேலையை செய்யுங்க அப்படி ஒண்ணு எடுத்துட்டு வந்தார். இவர் நீங்க சும்மா இருந்தாலே எல்லாம் நடந்துடும், அது உங்களால நம்ப முடியாது, கடவுள் பண்ணி கொடுப்பாரு. உதாரணத்திற்கு அந்த என்னப்பன் அல்லவா நந்தனார், அவரு அதே மாதிரி சும்மாவே இருந்தாரு, அப்படியே வயல்ல அறுவடையாகி எல்லாமே இதாகி, அதாவது அறுவடை ஆனவதான் நீ கடவுளை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னதாக அந்த படம் நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை பார்த்து அவர் சொல்றாரு, ஸோ இதை கடவுள் பாருங்க எல்லாத்தையும் பண்ணி மேஜிக் பண்ணி கொடுத்துட்டாரு, அதே மாதிரி நீங்க கம்முன்னு விட்டீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது சும்மா போய் உட்காந்து பழகி பழகி ஒரு டைமுக்கு அப்புறம் அப்படியே ஆயிடுவீங்க, மைண்ட் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும், நீங்களே கடவுள் ஆயிடுவீங்க
பாருங்க கடவுள் பாருங்க படிச்சுட்டு கம்முன்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்ற விஷயங்களை வந்து எந்த மதமுமே மறுக்க முடியாது. ஏன்னா எல்லா மதத்திலுமே இப்படிதான் காட்டப்பட்டிருக்கு. கடவுள் படைத்தார், கம்முன்னு உட்கார்ந்துட்டார் இல்லையா? சோ கரெக்டா பாயிண்ட் புடிச்சிட்டாரு. எல்லா மதமும் இதைதான் போதிக்குது. ஆனா எல்லா மதத்தையும் உருவாக்குனது மனுஷன், கடவுள் கிடையாது. அதே மாதிரி கடவுள் படிச்சுட்டு கம்முன்னு உட்கார்ந்தாருன்றது வந்து அதுக்கு பின்னாடி ஆழமான ரகசியம் இருக்கு. நாம நினைக்கிற படைப்பு கிடையாது. பைபிள்ல சொன்ன மாதிரி ஜூ மந்திரகாலி போட்டு பூமி உருவாகு, வானம் உருவாகு, சூரியன் உருவாகு, நட்சத்திரம் உருவாகு, அந்த மாதிரி படைப்பு கிடையாது. கடவுளுடைய படைப்பு வேற. ஆனா உருவாக்கிட்டு அவரு சும்மா ஆயிடுறாரா அப்படின்னா, ஆமா சும்மாதான் ஆயிடுறாரு. ஆனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து என்ன சொல்றது, அது அவரையும் ஒரு விஷயம் இயக்குது. அதுதான் அதுக்கு காரணம். ஏன்னா இவங்க வந்து எல்லாமே கடவுள், பாக்குறதெல்லாம் கடவுள், உனக்குள் கடவுள், எனக்குள் கடவுள், இந்த சித்தாந்தத்துல இருக்கிறாங்க. ஆனா கடவுள் அப்படி கிடையாது. அப்படி இருந்தா எப்படி அவரு படைப்பா? இதுவும் என்னது, அந்த இறை சக்தி படைச்சிட்டு போய் கம்முன்னு ஆயிடுது, ஆகுது. அக்ரிநிலை சொல்றாரு, புரியுதா உங்களுக்கு? அது கடவுள்னா என்னன்னு சொல்ல முடியல. அதனால அந்த இறை அதுவா படைச்சிட்டு அதுவா போய் உட்கார்ந்துக்குச்சு. கடவுள்னா உட்கார்ந்துக்குச்சுன்னு சொல்லுவோமா? அப்ப கடவுள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்றத அப்பட்டமா சொல்றாரு இல்லையா? ஏதோ ஒண்ணு வந்து படைச்சதா? அப்ப இது இது எந்த மதத்துக்குமே ஒத்து வராத ஒரு விஷயமாகவே இருக்கும். அதனாலதான் அந்த சிவம்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க. சிவம்னு சொல்லும் பொழுதே சிவன் ஒருத்தர் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. கடவுள்னு ஒண்ணு இல்ல, எது படைச்சதுக்கு காரணமா ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும்ல, அதான் கடவுள். பிக் பேங் தியரியா? அப்ப அதான் கடவுள். சத்குரு சொல்லுவார், டார்க் எனர்ஜி அதான் கடவுள். ஏன்னா எல்லா இடத்துலயும் அதுதான் இருக்கு. சோ அதை பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். சோ அப்ப கடவுளை பற்றி முதல்ல தெளிவு கிடையாது. அடுத்தது சும்மா இருக்கிறத பத்தி சொல்றாரு. அடுத்தது சும்மா இருந்தா எல்லாம் நடக்கும். அதே நேரத்துல அவனின்றி அணுவும் அசையாதுன்னா என்ன அர்த்தம்? அவர்தான் சும்மா தானே இருக்கிறாரு, அப்புறம் எப்படி அவர் இல்லாம அணுவும் அசையாது? அவர் இல்லாம எப்படி? அப்ப அவரு தானே எல்லாத்தையும் பண்றாரு. அப்ப எல்லாரும் அப்ப அதாவது எவ்வளவு முரண்பாடுகள். இது எப்படி தெரியுமா இருக்கு? அவன் செக்கச்சவேன்னு கணங்கரேர்னு இருப்பான்னு சொல்ற மாதிரி இருக்குது. டேய் சிவப்பா இருப்பானா கருப்பா இருப்பானா இல்லையா? நம்ம சத்குரு குழப்பறதுல வந்து இந்த மாதிரி சாமியார்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. சத்குரு அவரு அதனாலதான் பிரதர் மயங்கி கேக்குறோம். இல்ல அவங்களே தெளிவா ஒரு லைன் போட்டு கொடுத்துட்டா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அவங்க இங்கிட்ட அங்கிட்ட போகும்போது நம்ம அப்படியே கேட்டுட்டு இருக்கோம். அது ஒரு போதை, அது ஒரு நல்ல அனுபவம் பிரதர். அந்த பக்தி மார்க்கம். எம்ஜிஆர் ஸ்ட்ரைட்டா குத்திட்டாருன்னா பிரச்சனை இல்ல. அவரு வாழை இப்படி இப்படி சுத்தல நல்லா இருக்குதே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறதுதான். அதுதான் நடந்துட்டு இருக்குது. அவரு சத்குரு ஈஷா யோகா. அவர் வந்து கடவுள்னா சூன்யம், ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லாமல் அனைத்துமாக இருக்கிறார். என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஒண்ணுமே இல்லையா அனைத்துமா இருக்காரா? எப்படிரா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சோ இந்த டேலண்ட் இந்து சாமியார்களுக்கு மட்டுமே உரித்தான டேலண்ட். வேற எந்த மதத்திலும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசவே மாட்டாங்க இல்லையா? சரி. ஆனா நம்மளை பார்த்து மற்றவர்களும் கெட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அது வேற விஷயம். கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா எல்லா மதத்துக்காரனுமே இப்ப எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ப்ரே பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா வேண்டாம், ஆனா கேட்கும் போது எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் ஒப்பிச்சுட்டு தான் இருந்தேன் நீனு. ஏன்னா பரலோகம் பத்தி தெரியாது இல்ல உங்களுக்கு, அதனால அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவனின்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னா, இந்த இப்ப சமீபமா ஞானசேகரன் ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை வீடியோ ஏதோ தப்பான செயலோ ஏதோ ஒண்ணு பண்ணும்போது வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டி அவன் தப்பா நடந்தான். சோ இதை பண்ணுவதே கடவுளா? ஏன்னா அவர் சொன்ன அடுத்த வீடியோ சொன்னது வந்து திருடுபவனும் அவனே, திருட வைத்தவனும் அவரே, அப்ப கற்பழித்தவனும் அவனே, கற்பழிக்க வைத்தவனும் அவனே, கற்பழிக்கப்பட்டவளும் அவனே. அப்ப எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடும். ஞானசேகர் இத பண்ணதுக்கே வெட்டணும் குத்தணும் கொல்லணும்ங்கறாங்க கமெண்ட்ல. கடுமையான சட்டம். இத பண்ணது கடவுள்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. கடவுள் அவ்வளவு, அதாவது கடவுளை நிந்தனை பண்றாங்க இவங்கன்றதே இவங்க பக்தர்களுக்கு தெரியாதுன்றதுதான் காமெடி. வந்து போடுவாங்க பாருங்க கமெண்ட், உங்களால தான்டா இந்து மதமே வீணா போச்சு, பாருங்கடா ஒரு இந்து மதத்தை இப்படி பேசுறீங்க. அதுல அது தெளிவான ஒரு விஷயத்துக்கு எடுத்துட்டு போனோம்ல. இதுக்கு நாஸ்திகமே தேவலாம். போட கடவுளே இல்ல, தெரியலன்றத இல்லன்ட்டாங்க இல்லையா? அது பெட்டர். ஏன்னா நிந்தனை பண்ணல, இல்லன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு.
ஆனா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பண்ற கூத்து இருக்குது பாருங்க. இதுவும் கடவுள், அதுவும் கடவுள், நீயும் சரி நானும் சரின்னு ஒரு பாட்டு வருமே, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னா, இதுக்கு கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஒரு சூப்பரான பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் நமக்கு ஃப்ரீ வில், நீங்களா முடிவு எடுக்கிற புத்தி கொடுத்திருக்கிறாரு. சோ அதனால எல்லாத்துக்கும் அவரு பொறுப்பாக முடியாது. நீங்க நல்லதை செய்தால் நல்லது நடக்கும், அதான் லா ஆஃப் கர்மா. கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். அப்ப இதுல அவனின்றி எதுவும் அசையாதுன்றது கிடையாது. ஆனா அதே கிறிஸ்தவ முஸ்லிம் மதத்திலேயே இந்த கருத்தும் இருக்குது. அவனின்றி எதுவும் அசையாதுன்ற கருத்து இருக்குது. என்னன்னா, நடப்பதெல்லாம் அல்லாவின் சித்தப்படியே நடக்கிறது. சோ இன்னைக்கு பைபிள்ல பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, யோபுல பாத்தீங்கன்னா, அவர்தான் இதெல்லாம் பண்றாரு, நோயை கொடுத்தது அவர்தான், அவர் நினைச்சா எது வேணாலும் பண்ணுவாரு, மழை பெய்ய பெய்ய வைப்பாரு, நிறுத்தி போட்டுருவாரு, அவரை யாரு கேட்க முடியும், அவர் ஒரு சைக்கோ மாதிரி. ஏன்னா நடப்பதற்கெல்லாம் கடவுள் தான் காரணம்னா அவர் சைக்கோ தான். கரெக்ட் தானே? உலகம் எவ்வளவு மோசமா இருக்குது, அப்ப கடவுள் சைக்கோவா? இது தோணும். நான் நாஸ்திகனா இருக்கும்போது எனக்கு இது தோணுச்சு. அப்ப கடவுள் ஒரு சைக்கோவா? என்னடா இவ்வளவு ரேப். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்கள் சொல்லுவாங்க, தன்னை வணங்குவதற்காகவே கடவுள் நம்மை படைத்தார். அப்ப அவரோட பெரிய சைக்கோ யாரும் கிடையாது. ஒரு ராஜா தன்னை அது ஜால்ரான்னு எல்லாம் சொல்லுவாங்க, ஜால்ரா, அடி வருடி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இது மனுஷன மாதிரியே மனிதன் கடவுளையும் நினைச்சு எழுதிடுறான் புத்தகம். படைப்பதற்காக, தன்னை வணங்குவதற்காக கடவுள் படைத்தார் அப்படின்ட்டு. சோ ஆனா அதுல ஆழமான வேற ஒரு ரகசியம் இருக்குது. பட் மேலோட்டமா அவங்க சொல்றது தப்பு. கடவுள் அதுக்காக படைக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள் ஜீபூம்பா போட்டும் படைக்கல, மண்ணுல இருந்து எடுத்து ஊதியும் படைக்கல, எதுவுமே பண்ணல அவர். அவருடைய படைப்புன்றது வேற. ஆனால் அவனின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னா, கீதையில இருந்து வருது. இதுவாக இருக்கிறேன், அதுவாக இருக்கிறேன், பாம்புகளில் நான் இந்த பாம்பா இருக்கிறேன், மலைகளில் இமயமாக இருக்கிறேன், நதிகளில் இந்த நதியாக இருக்கிறேன், இப்படி எல்லாம் வரும் கீதையில. அதுதான் முதலாக எழுதப்பட்ட பக்தி நூலே உலகத்திலேயே. அதுக்கப்புறம் தான் ராமாயணம், மகாபாரதம். ஆனா பாக்குறதுக்கு மகாபாரதத்துடைய கடைசியில வந்தது போல இருக்கு இதுன்னு தோணும். ஆனா கிடையாது, இதோடைய கதை வடிவம் தான் மகாபாரதம். அதை ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டாங்க. ஆனால் இந்த கீதையில உள்ள விஷயம் இதுதான் தாய். அப்ப தாய்களுடைய குணம் எல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கும்ல. அதுதான் எல்லா மதத்தின் வேதத்திலும் கடவுள் அனைத்துமாகவும் இருக்கிறார். அவருக்கு 2 குணம். ஒரு பக்கம் கடவுள் அன்பானவர்ன்றாங்க, இன்னொரு பக்கம் இல்ல அவருக்கு இன்னொரு குணமும் இருக்குது, இன்னொரு முகமும் இருக்குது. ரஜினிகாந்த் சொல்லுவாரு, இந்த படைப்பனுடைய 6வது முகத்தை பாத்துறாத. அந்த மாதிரி கடவுளுக்கு அப்படி ஒரு முகம் இருக்குது. சோ அந்த முகம் பயங்கரமா தண்டனை கொடுக்கும். பாருங்க கடவுள் எப்படி கோபமா ஆடுறாரு சிவபெருமான், அப்படிலாம் இருக்கு. ஆனா அதுவாவது பரவாயில்ல, சிவன் ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. இங்க அதுவுமே கிடையாது, எல்லாம் அவரு தான். மற்றபடி கடவுளுக்குள்ள எல்லாம் ரொம்ப டீப்பாலாம் போக மாட்டாரு இவரு. கடவுள் எல்லாமே அது உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க எப்ப உணர்றீங்களோ. சோ இவருக்கு குரு ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். பிரம்மஸ்ரீ நித்யானந்தா தாத்தா, ரொம்ப ஃபேமஸா இருந்தார். அவர் நாளுக்கு ஒரு ஜோக்கு போடுவார். ஃபர்ஸ்ட் நாள் மூச்சு தாயா கடவுள்னுவார். அடுத்த நாள் சாப்பிடாம யாராவது உயிரோட இருக்க முடியுமா, சாப்பாடு தான் கடவுள். அடுத்த நாள் விந்து தாயா கடவுள்னுவார். அடுத்தது காத்து தாயா கடவுள்னுவார். அடுத்தது நீ நானும் தாயா கடவுள்னுவார். ஆனா அவரே கோயிலை கட்டி உட்கார்ந்துட்டு இருப்பார். என்னென்னமோ காமெடி பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் இன்னொரு விஷயம் பிரதர், கடைசியா ஃபைனலா சொன்னது ஞானம். ஞானம்னா என்னன்னா, உலகத்துல 84 லட்சம் உயிர்கள் இருக்கு. அந்த அனைத்து உயிர்களுக்கும் தான் இந்த உலகம் பொதுவானது. அப்ப எனக்கு வலிக்கிற மாதிரியே அந்த உயிருக்கும் வலிக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு உயிருக்கு காயப்படுத்தாம வாழ்றதுக்கு பேர் தான் ஞானம். சரி, ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு பிரதர். நான் யாருக்கும் எந்த துக்கமும் கொடுக்கல, நான் அமைதியா இருக்கேன். என்னை சும்மா ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். இப்ப என்ன பண்ணட்டும்? என்ன பண்றது? நான் யாருக்கும் எந்த துக்கமும் தரல. என்ன என்னுடைய சொத்தை அபகரிச்சுட்டு போறாங்க, என்னை திட்டுறாங்க, என்னை அடிக்கிறாங்க, என்னென்ன கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இருந்தாலும் இழிச்சவாயன்னு சொல்லிடுறாங்களே. இந்த சிச்சுவேஷன்ல அப்படிலாம் சும்மா இருக்க கூடாதுன்னு இவரே தானே ஸ்கூல்ல சொல்லி காட்டினாரு. அதெல்லாம் எப்படி சும்மா சொல்ல வரேன்.
இப்போ அந்த அவரு சொன்னதை இவரால தாங்கிக்க முடியல. இவர் ஒரு குருவா இருக்காரு, எல்லாருக்கும் ஞான உபதேசம் கொடுக்கறாரு, ஆன்மீக பாதையில போறாரு. அவரால அந்த ஒரு நிமிஷம் செகண்ட் அவரை பொறுமையா இருக்க முடியல. இவரே சொல்றாரு இந்த எந்த ஒரு உயிரையும் நோகாமல் வாழணும் அப்படின்ட்டு. இத்தனை வயசு ஆன்மீக பயணத்துல இவரையே அத பண்ண முடியல. இவரே சொல்றாரு யானைக்கும் அடிசருக்கும்னு. அப்புறம் இவரை ஃபாலோ பண்ணும் பொழுது நான் எப்படி ஞானத்தை பெற முடியும்? அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா? அப்ப சித்தர்கள்லாம் அடி விழுந்தாங்க, விழுந்து விழுந்து எழுந்திருச்சுக்கலாம். அப்ப நம்மளும் விழுந்து விழுந்து எழுந்திருச்சுக்கலாம். சரி போனா போது, ஒரு கோபத்துல நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், பரவாயில்லையா பிரதர், அடுத்து திருந்திக்கட்டுமா? பின்ன திருப்பி எனக்கு கோவம் வருது, இன்னொரு கொலை பண்ணிக்கட்டுமா? திருப்பி நான் திருந்திக்கட்டுமா? ஏன்னா யானைக்கு மடி சறுக்கும்ல, சரிக்கு சரிக்கு எழுந்து விளையாண்டுகிட்டே இருக்கலாமா? இதுதான் ஞானமா? கரெக்ட். அதே மாதிரி அவரு சொல்றாரு இல்லையா, அப்படியே அமைதியா ஒண்ணு செய்யாம இருந்து ஒரு டைம்ல மனம் பக்குவப்பட்டுடும், கடவுளுக்கு சமமா ஆயிடுவீங்கன்றாரு. இன்னைக்கு வந்து நிறைய பாலியல் குற்றங்கள்ல சாமியார்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும், எல்லா மத போதகர்களும் சிக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது. ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்றது ஒரு ஜென்மத்தில், பல ஜென்மமா எடுத்துட்டு வராங்க. அப்பெல்லாம் வெறித்தனமா பக்தியில் சும்மாவே இருந்தவர்கள். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும், மற்ற மதத்துல அப்படி கிடையாது. இந்து மதத்துலதான் இந்த சும்மா இருக்கிற பழக்கம். அப்படியே சும்மா இருக்க மாட்டாங்க, சுவாசத்தை கவனிச்சுட்டு இல்ல மந்திரத்தை சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப மந்திரம் சொல்றது கூட சோம்பேறி ஆயிடுச்சு, அதனால சும்மா இருங்கடான்ட்டாங்க. சோ அப்படி இருந்தாங்க. அதோடைய பலன் என்னாச்சு? இன்னைக்கு காமத்துல விழறாங்க. ஏன்னா அன்னைக்கு காட்டுல போய் சும்மா இருந்தாங்க, அங்க பொண்ணு கிடையாது, அதனால அவன் சும்மா இருக்க முடிஞ்சுது. ஆனா அவனுடைய குணம் கடவுளுக்கு சமமா மாறிச்சான்றதை இன்னைக்கு நீங்க பாத்துக்கலாம். இன்னைக்கு விழுந்துடுறாங்களே பொத்து பொத்துன்னு. இப்ப ஏன் விழறாங்க அப்படின்னா, சும்மா இருந்ததுனால உனக்கு எதுவுமே நடக்கல. இது வந்து தூங்கி எழுந்துச்சா ஒருத்தர் நல்லவன் ஆயிடுவானா? தூங்குறதுதான் அது. சும்மா இருக்குதுன்றது தூங்குதான். அது தூங்கிடுங்க, தூங்கிட்டா போதுமா? தூங்குறதுனால ஒரே ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்ன? அந்த நேரம் நீங்க பாவம் செய்யறது இல்ல. அது கடவுள் சொல்றார், தூங்குறதுனால அந்த நேரம் நீங்க பாவம் செய்யறது இல்ல, அந்த ஒரு நன்மை மட்டும் நடக்குது. மற்றபடி உங்க குணம் மாறிடும் நினைச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இல்லையா? குழந்தை அவ்வளவு பரிசுத்தமா பிறக்குது இல்லையா? காட்டுல இருக்கிற சாமியார் வந்து அந்த குழந்தைக்கு ஈக்குவலா பரிசுத்தமா இருக்க முடியுமா? அவர் சும்மா எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு ஈக்குவலா பரிசுத்தமா இருக்க முடியுமா? ஆனா அந்த குழந்தைய வளர வளர கெட்டு போகுது இல்லையா? இப்ப இவர் இந்த சாமியார் மீண்டும் போய் இங்க கர்ப்பத்துல வந்து பிறந்துதான் ஆகணும். ஏன்னா கடவுள் கிட்ட போறதுக்கான, கடவுளை பத்தி எதுவுமே தெரியாது. அப்ப மறுபடியும் இங்கதான் பிறந்தாகணும். அப்ப மறுபடியும் பிறந்து அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகுதான் சாமியாரா போறாங்க. அதுக்குள்ள இங்க கெட்டு போயிடுவார். அதாவது பிரதர், இது எப்படின்னா, நான் போய் யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள இருந்துக்குவேன். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, நான் அமைதியா இருப்பேன். பட் எனக்கு என்ன எதிர ஒரு பெண்ணு வந்தா நான் காமத்துல ஈடுபடுவேன். என்னகிட்ட யாராவது சண்டைக்கு வந்தா நான் கோவப்படுவேன். இப்படிதான் முனிவர்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா துர்வாமித்ரதோ ஏதோ ஒரு முனிவர் கோபக்காரலாம். முனிவர்ல உயர்ந்தவர், எப்படி கோபம் வரும்? அப்ப கோபம் சரியா? கரெக்ட். அதை விட முக்கியம் அகங்காரம் இருக்கும். இந்த ரிஷி முனிவர்கள், சன்னியாசிகள், இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வேதத்தை நிறைய படிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கும். ஆனா அந்த வேதத்தை படிக்கிறதுனால எந்த லாபமும் கிடையாது, எந்த மதத்தின் வேதமும் சரி. ஏன் அததான் நம்ம சொல்றோம், எல்லா மத போதகரும் விழுறாங்களே காமத்துல, கோபப்படுறதையும் பாக்குறோம். குறிப்பாக இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாக்குறோம். எல்லா மதத்தினாலும் குறிப்பா இந்து மத சாமியார்களும் ரொம்ப கோபப்படுறத நம்ம பாக்குறோம். வெளிநாடுகள்ல பக்குவமா பேசுற கிறிஸ்தவ பாதிரியார்கள்ல வந்து பார்த்திருக்கிறோம். பட் அவங்க ஜென்ரலாவே வந்து கோபப்படுற மாதிரி இருக்காது. அவங்க எந்த ஆன்மீகத்தில் இருந்தாலும், வெளிநாட்டுல இருக்கிற எந்த ஆன்மீகத்தை சார்ந்தவர்களும் கோபப்பட மாட்டாங்க. இது சூப்பரா சொல்லலாம். ஏன்னா இந்த சித்தர் முனிவர் இப்படின்னு சொல்றவங்களுக்கு சபிக்கிற ஒரு தன்மை இருக்கும். அந்த அகங்காரம், நான் சபிச்சேன்னா நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவ, அதை வச்சு மக்களை பயன்படுத்துறது. இதனாலே பாதி பேர் போய் விழறாங்க. இவரே சொல்லியிருக்காரு, அப்படி நோண்டனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு இவரே சொல்லியிருக்கிறார். அந்த தவசிகளுக்கு எல்லாம் இப்படி பண்ணா இதாகும் அதாகும்ட்டு. சரி, இப்ப அவனின்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிறது வந்து மெயினா அவரு சொல்லியிருந்திருக்கிறார். அது சும்மா அப்படி போற போக்குலதான் சொல்லியிருப்பார். அதை எதுக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இதை தெரிந்தால் அது கரெக்டா என்ன சொல்லியிருந்தாரு,
அதான் பிரதர், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அவருடைய அனுமதியோட தான் எல்லாமே நடக்குது. ஒரு அணு கூட அசையாது. ஒரு காத்து, ஒரு பொருள் இங்க இருந்து அங்க நகராது. அது துல்லியமா அவருடைய அனுமதியோட தான் எல்லாமே நடக்குது. ஒரு உயிர் போனுச்சுன்னா ஐயோ உயிர் போயிடுச்சேன்னு துடிக்க கூடாது. அந்த உயிர் ஏன் போனுச்சேன்னு யோசிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். கரெக்ட். பட் எப்படி என்னன்னு சொல்லல. இன்னொன்னு சொன்னாரு பிரதர், இது தெரிஞ்சிச்சுன்னா மெடிடேஷனே தேவையில்லைன்ட்டாரு. பட் இவரே தான் மெடிடேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லி கொடுக்கறாரு. கரெக்ட். எல்லாம் அப்படிதான். மெடிடேஷன் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாரு. எது சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இல்ல. அதுதான் இப்ப வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க பாருங்க. அப்படி ஏதோ அவங்களுக்கு புரிஞ்சிச்சா, உங்களுக்கு புரியறதுக்கு அந்த பக்குவம் இல்லையா அப்படி சொல்லி கமெண்ட் போடுவாங்க. சோ இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவனின்றி எதுவும் அசையாதுன்றது பைபிள்லயும் இருக்கு, குரான்லயும் இருக்குது. ஆனால் அது உண்மையா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ப ரேப் பண்றதெல்லாம் கடவுளா, அல்லது கடவுள் அனுமதியோட நடக்குதா அப்படிங்கிறது வரும். சோ அப்படி யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஏத்துக்கிட்டா என்ன ஆகுன்றதுதான் யோபுவோடைய நிலைமை. அவனின்றி ஒன்னும் அசையாதுன்றதுனாலதான் கடைசியில புலம்புறான். என் சொத்தெல்லாம் போச்சு, என் குழந்தைங்க எல்லாம் இறந்துட்டாங்க, என் உடம்பெல்லாம் நோய், நான் என்ன பண்ணேன்? இதுல என்னன்னா, அந்த பாவம் செய்ய வச்சதே அவர் தான் நினைச்சா நீங்க அமைதியாயிடுவீங்கன்னு சொன்னார். சோ அததான் மெயினா அவங்க கிட்ட கேட்டேன். அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்றது உங்களுக்கு எப்ப நிம்மதி கொடுக்கணும்னா, அந்த பாவம் செய்ய வச்சதே அவர் தான் அப்படின்னாலே நீங்க அமைதியாயிட போறீங்க. இது எவ்வளவு சூப்பரான கான்செப்டா இருக்குது இல்ல? அப்படிதான் அமைதியா இருக்கிறாங்க கற்பழிக்கிறவன்லாம். ஒருவேளை இந்த எண்ணத்துலதான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? போடா கடவுளே நான் தானே, இந்த சாமியார்கள்லாம் அதானே பண்றாங்க. நான் தான் கடவுளு, நீ என்னோட காமத்துல இருந்தா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதாலும் வந்திருக்குது. அப்ப அவனின்றி எதுவும் அசையாதுன்றது வந்து எவ்வளவு டேஞ்சரான இடத்துக்கு இட்டுட்டு போகும் அப்படிங்கிறது தெரியாம, அதோடைய அபாயம் தெரியாம போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவுதான். எதை பத்தி நாஸ்திகனா அவனும் ஒண்ணு. நாஸ்திகன் கடவுள் இல்லப்பா, நம்மள யாரும் எதுவும் கேட்க போறத. இவரு எல்லாமே அவரோட அனுமதியோட தான் நடக்குது. எனக்கு காம உணர்வை கொடுத்தது அவரு தான்ப்பா, திருடுறதுக்கு சொன்னது அவரு தான்ப்பா, நான் எதுக்கு கவலைப்படணும்? அப்ப நாஸ்திகம், இது நாஸ்திகம். ஆக்சுவலா கடவுள் எங்கும் இருக்கிறார்னு சொல்றதும் கடவுள் இல்லவே இல்லைன்றதும் ஒண்ணுதான். அப்ப கடவுள் ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அடுத்தபடியாக அவரை பற்றி நீங்க யோசிக்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னா எங்கேயும் இல்லான்னு ஒரு அர்த்தம். அப்புறம் அவரை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்பதான் இதை செய்யுங்க, நீங்க கடவுள் நிலை அடையலாம், இதை அடையலாம். ஆனா கடவுள் ஒரு இடத்துல இருக்காருன்னா அது எப்படிடா ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு ஒரு ஜோக் வருமே, அந்த மாதிரி ஆயிடும். அவர் ஒரு இடத்துல இருக்காரு, நான் அங்க போகணும். அது சுவாசத்தை கவனிச்சா எப்படி போக முடியும்? மந்திரம் சொன்னா எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றாங்களே பிரதர். ஞானம் புரிஞ்சிச்சுன்னா மெடிடேஷனே தேவையில்லை, எதுவுமே பண்ண வேணாம், சும்மா இருன்னு சொல்றாங்கல்ல. அதாவது எல்லா உயிருக்கும் வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா ஞானம். அது வந்து வள்ளலார் புக்கும் படிக்கிறார் இல்லையா? அவர் வந்து நிறைய புக்கை படிச்சுக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் கொஞ்சமா. சோ இந்த புக்ல இருந்து எடுத்துட்டு இதை சொல்றது, இதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொன்னா வள்ளலார காப்பி அடிக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. இப்ப வள்ளலார கட் பண்ணிட்டு சொல்றாரு, இவரா சொல்ற மாதிரி. சோ அவ்வளவுதான். மற்றபடி கடவுள் வந்து தனிப்பெருங்கருணை உடையவர்ன்றது உண்மைதான். ஆனால் இன்னொரு உயிரை வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கறது வந்து முக்கியமான கடவுளுடைய போதனை கிடையாது. அதாவது இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றது முக்கியமான போதனை கிடையாது, அதுவும் ஒரு போதனை. ஆனா இவங்க இதுதான் கடவுளை அடையிற வழியேன்ட்டாங்க. பிரதர் இவரே சொல்லியிருக்காரு பிரதர், அசைவம் சாப்பிடுற ஆன்மீகவாதியும் இருக்காங்க, சாப்பிடாத ஆன்மீகவாதியும் இருக்காங்க, அது அவங்களுடைய விருப்பம். ஏன் அப்ப அசைவம் சாப்பிடுற ஆன்மீகவாதிக்கு தெரியாதா அந்த உயிருக்கு வலிக்கும்னு? இப்ப திடீர்னு ஸ்டாண்ட் மாத்திட்டாரு. அதே மாதிரி காமத்திலே கடவுளை அடையலான்னு என்னைக்கு அந்த ஸ்டாண்ட மாத்துவாரு தெரியல. அது மாத்திட்டாருன்னா உண்மையிலே ஆன்மீகத்தின் பக்கம் ஒரு அடி காலடி எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒத்துக்கலாம். சோ இப்ப கடவுள் எங்கும் நிறைந்தவர்ன்றதுனால நடப்பதற்கெல்லாம் அவரே காரணம்னு அசைக்க முடியாத நம்பிக்கை முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. இந்து மதத்துலதான் கர்மத்தின் விதி இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். கர்மத்தின் விதியை நம்பினாலே அனைத்துக்கும் காரணம் கடவுள்ன்றது கிடையாது.
இல்லையா? நான் செஞ்சதை நான் அனுபவிக்கிறேன். இதுக்கு எப்படி கடவுள் பொறுப்பாக முடியும்? அப்ப அவரையே அறியாமல் கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் தான் போதிச்சுட்டு இருக்கிறாரு. அதுவே அவருக்கு தெரியாது. ஏன்னா மற்றதை படிச்சு அவர் பாட்டுக்கு எவன் என்னென்ன எழுதுனானோ அதெல்லாம் கக்கிட்டு இருக்கிறார். இதுல வேற மேல இருந்து வர்றதை நான் உங்களுக்கு சொல்றேன்ற. பிரதர் இவரேதான் சொல்லிருக்காரே பிரதர், போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் நீங்க ஊனமா பிறந்திருக்கீங்க, ஏழையா பிறந்திருக்கீங்க. இப்ப போன ஜென்மத்துல செஞ்சதுக்கு ஊனமா ஏழையா பிறந்திருக்கீங்க. கடவுள் தான் என்னை ஏழையாவும் ஊனமாவும் படைச்சாரு. இப்ப ரெண்டுல எது உண்மை? இவரேதான் சொல்றாரு. இப்ப அவங்க கடவுள் தான் என்ன ஊனமா படைச்சாருன்னு கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் நம்புறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும், அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அப்ப அங்க கர்மத்தின் விதியை படித்து சொல்லும் போது அங்க அதனால்தான் கோபம் வருது. அவர்களுக்கு அங்க பிரச்சனை வந்தது அதுதான். இப்ப இவரும் அவனின்றி அணுவும் அசையாதுன்னா இது ஆக்சுவலா இந்து மதத்துல உள்ள குழப்பம் தான் இது. இந்து மதத்துல இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். இதுல வேற ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் ஆமா இதுல நாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு போவோம். இங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதையும் அரவணைச்சுக்குவோம். இப்படியே ஒண்ணு வந்துடுது. இந்து மத சட்டம் வச்சு இந்திய சட்டமே இருக்கு பிரதர். அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவங்க எப்படி வேணாலும் கடவுளை பாவனை செய்யலாம், பக்தி பண்ணலாம். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவரை நம்புறவங்க அவரை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணலாம். அது வேற, சட்டம் வேற சிஸ்டர். மதம் அப்படி சொல்லாதே. இப்ப கிறிஸ்தவ மதத்துல எல்லாமே இயேசுதான்ப்பா, நீ பிள்ளையாரையும் கும்பிடலாம், இதையும் கும்பிடலாம் அப்படின்ட்டு கிறிஸ்தவ மதத்துல ஒத்துக்குவாங்களா? மதம் சொல்ல கிடையாது. இல்ல முஸ்லீம் ஒத்துக்குவாங்களா? நீ இயேசுவ கடவுளா ஏத்துக்கலான்ட்டு முஸ்லீம் ஒத்துக்குவாங்களா? இல்லையா? அப்ப அந்த மதத்துக்குன்னு ஒண்ணு இருக்கணும்ல. அப்படி இந்து மதத்துல இல்ல. அதுதான் பிரச்சனை. ஏன் இந்து மதத்துல இல்லைன்னா, இந்துன்னு ஒரு மதமே இல்லை. அங்கேயே பேர்லயே அங்க பிரச்சனை. இந்துன்றது ஒரு மதமே கிடையாது. இது பெரும்பாலும் எல்லாருமே இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியாவில் வாழ்ந்தா உங்க பேரு ஹிந்து. ஜாக்கிர் நாயக் சொல்ல ராம நான் ஹிந்து, ஏன்னா இந்துஸ்தான்ல பிறந்தா அதனால ஹிந்து. அதான் உண்மையும் கூட. அது அவர் மூலமா வெளிப்பட்டிருக்கு கரெக்டா. அப்ப இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டினும் இந்து தான், முஸ்லிமும் இந்து தான், இந்துன்னு சொல்லிக்கிறவங்களும் இந்து தான். அப்ப இந்துக்கள்னு தனியா ஒரு மதமே இல்லையா அப்படின்னா, அந்த பேர் மாறி இருக்குது. ஒரிஜினல் பேரு ஹிந்து கிடையாது. வேற எந்த மதத்துக்கும் பேர் மாறல. கிறிஸ்டின் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கிறிஸ்டின் தான். முஸ்லீம் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உலகம் அழிகிற வரைக்கும் முஸ்லீமா தான் இருப்பாங்க. பேர் மாறாது. இந்து மதத்துக்கு மட்டும் பேர் மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப ஒரு மதம் மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உயர்ந்த ஜாதி அல்லது உயர்ந்த மதம்னு ஏதோ ஒண்ணு இருக்குது. அவங்க ரொம்ப ஒரு தாழ்ந்த ஜாதி அல்லது தாழ்ந்த மதம் உள்ள ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உயர்ந்த ஜாதியை பிரதிபலிக்கக்கூடிய அந்த பேர் இருக்குது இல்லையா, அந்த பேர் எடுத்துருவாங்க. ஏன் எடுக்கிறாங்க தெரியுமா? இவ்வளவு உயர்ந்த மதத்துல பிறந்தாடா நீ இந்த நிலைமையில இருக்கிற அப்படின்னு மத்தவங்க கேட்டக்கூடாதுல்ல. அது அசிங்கம். அது இப்ப ஒரு ஐயரா இருக்கிறான், வேற ஏதோ ஒரு மதத்துக்கு மாறிட்டான், கரிமீன் சாப்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஐயருன்னு கிளியரா தெரிவிக்கிற ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை அவன் பயன்படுத்த மாட்டான். அசிங்கம் இல்ல. அப்ப அவனுக்கே தெரியுது அது உயர்ந்தது, அதை விட்டு நான் தாழ்ந்ததுக்கு வந்திருக்கேன் ஏதோ ஒரு காரணத்தினால. சோ அது எனக்கு அசிங்கமா இருக்குது, அதனால நான் பேரை மாத்திக்கிறேன். அது மாதிரி இன்னைக்கு இந்து மதமாக இருக்கிறது ஒரு காலத்தில் உலகத்திலேயே மிக உயர்ந்த மதமாக இருந்தது, ஒரே மதமாக இருந்தது உலகத்திலேயே. அந்த நேரம் வேற எந்த மதமும் கிடையாது உலகத்துல. அதுக்கு பேர் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆதினாலே உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் தோன்றியது. சனாதனம்னா என்றென்றும் அழிவற்றது, தேவதைகளுடைய தர்மம் அப்படின்னு அர்த்தம். இது 5000 வருடத்திற்கு முன்பு இந்த பூமி, பாரத பூமி மட்டும்தான் உலகத்திலே இருக்கும். இங்க மட்டும்தான் மனிதர்கள் வச்சுப்பாங்க. சோ மற்றது எல்லாமே அழிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி. இது 5000 வருடம் காலச்சக்கரம். ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் ஒரு அழிவு ஏற்படும். இப்பவும் அந்த அழிவு ஏற்படுறதுக்கு 100 வருடம் முன்புதான் கடவுள் சிவபெருமானே ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நம்ம அகத்தியர் சொல்றாரு, வள்ளலார் சொல்றாரு, இவரு சொல்றாரு, அவரு சொல்றாரு சொல்ல, கடவுள் சொல்றாருன்னு சொல்றோம். அதனாலதான் நம்மளால தைரியமா பைபிளுக்கு விளக்கம் கொடுக்க முடியுது, குரானுக்கு விளக்கம் கொடுக்க முடியுது, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க முடியுது. இதுல வேற இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அடுத்து ஒரு வீடியோல அவர் பேசியிருப்பார், நீங்க எல்லாரையும் நேசியுங்கள், இயேசுவை நேசியுங்கள், நபியை நேசியுங்கள், இதை நேசியுங்கள், எல்லாத்தையும் வணங்குங்கள். ஒரு கிறிஸ்டின் அப்படி சொல்லுவான்னா? அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கட்டும் சொல்லுவான்னா? புத்திசாலியை விட்டுருங்க, முட்டாள் கிறிஸ்டின் கூட அப்படி சொல்ல மாட்டான்.
ஒரு முட்டாள் முஸ்லீம் கூட சொல்ல மாட்டான் நீ எதை வேணாலும் அவங்க அந்த அல்லாஹ்னா அல்லாஹ் மட்டும் குறைஞ்சபட்சம் அதுலயாவது அவங்க தெளிவா இருப்பாங்க. இங்க எந்த தெளிவும் இல்லை. நீங்க எதை வேண்டுமானாலும் வணங்குங்கள், கல்லு முள்ளு மண்ணு எதையும் விடாதீங்க, செடி கொடி அப்படியே கூட எண்ணெய் சேர்த்து வணங்கிடுங்க, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இங்கதான் இருக்குது. சோ அப்ப ஆரம்பத்துல தேவதைகளாக நாம இருந்தோம் இந்த பாரத பூமியில. அந்த தேவதைகளை தான் இன்னைக்கு இந்துக்கள் வழிபடுறாங்க. அப்ப கடவுள் கேட்கிறாரு, கிறிஸ்துவை வணங்குபவர்கள் கிறிஸ்தவர்கள்னா தேவதைகளை வணங்குபவர்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாகத்தானே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த புத்தி கூட இல்லைன்ற கடவுளே சொல்றாரு. கிறிஸ்தவர்கள், அதாவது வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள், நம்ம ஊர் கிறிஸ்தவர்கள்லாம் இந்துக்கள் தான். கொஞ்ச நேரம் மாறிட்டு இப்படி திரும்பி வந்துருவாங்க. கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எல்லாமே. வெளிநாட்டில் இருப்பவர்கள், ஒரிஜினல் கிறிஸ்டின் ஒரிஜினல் முஸ்லீம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்தியர்களை விட புத்திசாலியாக இருக்கிறார்கள். அவங்க புத்தி கொஞ்சம் வேலை செய்யுது. அதுவும் 100% கிடையாது. ஏன்னா எல்லாமே இப்ப கடைசி நேரம் வந்துருச்சு, புத்தி எல்லாமே மழுங்கும். பட் நமக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறாங்க அப்படின்னு கடவுள் சொல்ற. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க எல்லோருக்கும் நம்ம கிறிஸ்தவர்கள் தெரியும், நம்ம மதத்தை ஸ்தாபனை செய்தது கிறிஸ்து, முகமது நபி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இந்துக்களுக்கு மட்டும் எதுவுமே தெரியாது, தெரிஞ்சுக்க விரும்பவும் இல்லை. மனிதர்கள் பின்னாடி போய் யார் வந்தாலும் போய் குருன்ட்டு குருவே சரணம் சொல்றதெல்லாம் போய் எப்படி உங்களுக்கு குருவானாரு? அவரே சொல்றாரு, அவரே சொல்லிடுறாரு. அது அந்த ஒரு விதத்துல அவரை பாராட்டணும். நானே இன்னும் அந்த நிலையை அடையல. பட் இருந்தாலும் ஒரு 10வது படிச்சவனுக்கு பிஹெச்டின்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றதுக்கு பிஹெச்டி படிச்சிருக்கணுமா? வழி காட்டலாம்ல. நானே அதை அடையல, பட் அப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு அவர் வழி காட்டுறாரு. அது பிஹெச்டின்னு ஒண்ணு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர் சொல்றது இருக்குதுன்னு இவருக்கு தெரியுமா? இல்லது யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஏதோ எழுதுனாங்க, அவங்கவுங்க ஏதோ ஒண்ணு அதுக்கு முன்னாடி உள்ளதை படிச்சுட்டு தான் எழுதுறாங்க எல்லாருமே. சோ அப்ப முதல்ல எழுதுனா அவன் செத்து போயிட்டான். அவன் என்ன அர்த்தத்துல எழுதுனானே தெரியாது. இப்ப அவங்கவுங்க அர்த்தத்துக்கு ஏத்த மாதிரி அதை வளைச்சிக்கிறாங்க. சோ அப்ப இதை ஏன் கடவுள் மெயினா சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை கிறிஸ்தவர்கள் நம்ம மதத்தை படைத்தது கிறிஸ்துன்றத மறந்தாலும் தப்பில்லை. முஸ்லிம்கள் நம்ம மதத்தை படைத்தது முகமது நபின்னு மறந்தாலும் தப்பில்லை. ஏன்னா அவங்கள மனிதர்கள். ஆனா உங்க மதத்தை சுயம் கடவுளே படைத்திருக்கிறார். அந்த சிவபெருமானே, யாரை அல்லானும் பரமபிதானும் மற்ற மதத்தினர் சொல்றாங்களோ அந்த ஒரு சிவத்தந்தையே படைக்கிறார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை. ஆனா ஏன் யாருக்கும் ஞாபகம் இல்லை அப்படின்னா அதுல ஒரு ரகசியம் இருக்குது. ஏன்னா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு இருக்குல்ல. சோ கிறிஸ்துவுக்கு அடுத்தது என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும், கிறிஸ்துவுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஏன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஒன்றும் உலக அழிவு நடக்கல, அதனால எல்லாருக்கும் கண்டினியூஸா தெரியும். முகமது நபிக்கு அப்புறம் ஒன்றும் உலக அழிவுலாம் நடக்கல, எல்லாமே அதை வேற பெருமையா சொல்லிக்கோங்க. பாருங்க, முகமது நபி அந்த குரான் இப்போ வரைக்கும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கான். அதனால அது கடவுளுடைய வேதமா. எல்லா மத புஸ்தகமும் இப்போ வரைக்கும் தான் பாதுகாப்பா இருக்குது. இது ஒரு ரீசனா கடவுள் உருவாக்குனாருன்னு சொல்றதுக்கு? உண்மையிலே கடவுளுடைய ஞானம் பாதுகாத்து வைக்கப்படாது. ஏன்னா அவர் புக்கு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அவர் ஞானத்தை கொடுத்து முடித்தவுடன் உலகம் அழிஞ்சிடும். சோ அவர் கொடுக்கிற ஞானம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குற ஞானம். ஆனா எப்ப கொடுக்குறாரு தெரியுமா? உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு கொடுக்குறாரு. ஆனா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எங்க இருக்கும்? சொர்க்கத்துல இருக்கும். இந்த உலகம் அழிந்த பிறகு இது சொர்க்கமாகும். அப்பதான் சொல்றாரு ஆத்மா அழியாது. கீதையில அதான சாரம். பயப்படாத அர்ஜுனா, ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதை ஏன் சொல்றேன்னா, உலகமே அழிய போகுது, ஆனா நீ பயப்படாத, ஆத்மா அழியாது. சோ அப்ப சரி, ஓகே, அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்ன ஆயிட போகுது? ஆத்மா இப்ப அழுக்கா இருக்குது, அதை நீ தூய்மையாக்கிடு. அதுக்கு என்ன பண்ணணும்? உன்னுடைய உடல் உட்பட அனைத்து தேகத்தின் தர்மத்தையும் மறந்து என்னிடம் சரணடை அர்ஜுனா அப்படின்னு கீதையில இருக்கும். ஆனா எழுதியது மனிதர்கள் தான். அதுல இறைவனுடைய ஞானம் வெளிப்பட்டிருக்குது.
பெரிய தப்பு என்னன்னா, இது சிவபெருமான் நமக்கு சொல்றதை கிருஷ்ணர் சொன்னதா காட்டிட்டாங்க. தேகத்தையே மறந்து என்னை நினைனா அவரே தேகதாரி தானே. கிருஷ்ணர் உலகத்திலேயே நம்பர் 1 ஆணழகன் அவர் தான். அவரை நினைச்சா எங்க இருந்து நம்ம சும்மா சிலையை பார்த்தாலே எனக்கு காம உணர்வு வருதுன்றாங்க. கிருஷ்ணர் சிலையை பார்த்தா, ராமர், ஏன்னா அவங்க எல்லாமே அரை நிர்வாணமா இருப்பாங்க இல்லையா. இயேசுநாதர் சிலுவையில தொங்குறத பார்த்தா காம உணர்வு வருதுன்றாங்க. இந்த நேரத்துல உலகத்திலே அழகான கிருஷ்ணரை நினைத்து நீங்க எப்படி எல்லாத்தையும் மறக்க முடியும்? சோ அது ஒரு முக்கியமான காரணம், கடவுள் உடல் எடுக்காதது. நம்மை மாதிரி சிவபெருமான் உடல் எடுக்கல. அதனாலதான் ஜோதி ரூபத்தை தான் லிங்க ரூபம்னு வச்சிருக்காங்க. இது தெரியாம இதுக்கு ஒரு அசிங்கமான கதை. இன்னொன்னு, லவ்வர்ஸுக்கு பிடிச்ச கடவுளே கிருஷ்ணரும் ராதையும் தானே. அவங்களுக்குலாம் ஒரு சின்ன மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு தானே லவ் பண்றாங்க. கரெக்ட். அந்த ராதாகிருஷ்ணர் பார்த்தா அப்படியே அந்த காதல் காமத்துல அப்படியே மயங்கி காதல் ஞாபகம் தான் வருது. ஆக்சுவலா உண்மையிலே கிருஷ்ணருக்கோ ராதைக்கோ லவ்னா என்னன்னு கூட தெரியாது. அவங்க லவ் எல்லாம் பண்ணல, கல்யாணம் பண்ணாங்கதான். ஆனா அவங்க இதுதான் பெரிய ஆச்சரியம், அங்க கல்யாணம் பண்ணாதான் காட்டல, மகாபாரதத்துல லவ் பண்ணாதான் மட்டும் காட்டி இருக்கிறாங்க. ஆனா ராதை கிருஷ்ணர் தான் திருமணம் செய்வாங்க, வேற யாரையும் அவர் திருமணம் பண்ண மாட்டார். ஆனா மகாபாரதத்தின் படி பாத்தீங்கன்னா நிறைய திருமணம் பண்ணதா காட்டுவாங்க. சோ அப்படியெல்லாம் கிடையாது. மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரான் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. நடக்க இருப்பதை கதை வடிவில் வெளிப்பட்டு இருக்குது, அவ்வளவுதான். அதுல கடவுளுடைய விஷயம் அந்த நடக்க இருப்பதுன்றது இப்ப கடைசியில நடக்க இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ இப்ப சொர்க்கத்தில் இருக்கும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே. அந்த மாதிரி பரிசுத்தமான உலகத்தை தான் கடவுள் படைக்கிறார். ஆனா எப்படி படைக்கிறாருன்றது கிறிஸ்தவ மதத்துல சொல்ற மாதிரி ஜீபூம்பா கிடையாது, அது போக போக உங்களுக்கு தெரியும். சோ அங்க ஆத்மான்ற உணர்வுலயே இருப்பாங்க. அதாவது ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தியில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, அனைத்தையும் பண்ணுது. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க, உடலை பார்க்க மாட்டாங்க. அந்த பூர்வ மத்தியில தான் இந்த கவனம் இருக்கும். அப்ப ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை பார்த்தா எப்படி காமம் வரும்? உடலை பார்த்தால் தான் வரும். அங்க உடலை பார்க்க மாட்டாங்க. உடலுக்கு தெரியாத, சரி, கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மாவில் தான் அவங்க கவனம் இயல்பாகவே இருக்கும் சொர்க்கத்தில். அதனாலதான் அங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் அது சொர்க்கமாக இருக்கு. அதுதான் ஜீவன் முக்தி. இந்த ஜீவன் முக்தின்ற வார்த்தையை வேற பரம்பொருள் மகாவிஷ்ணு யூஸ் பண்றாரு. அதை எங்க கண்டுபிடிச்சாரோ தெரியல. சரி, அது ஏன் ஜீவன் முக்தின்றத நம்ம சொல்றோம். சோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா 2500 வருஷம் கழிச்சு புத்தி வெளியில தடுமாறு. சொர்க்கத்துல குழந்தையெல்லாம் பிறக்கும், காமம் தான் இருக்காது, திருமணம் ஆகும். கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாலே தவிர உடல் சார்ந்த எந்த இச்சையா பாக்குறது கூட இருக்காது, சின்ன சலனம் கூட ஆகாது. குழந்தைகளை விட பரிசுத்தமா இருப்பாங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் உட்கார்ந்துட்டு வள்ளலார் சொன்னார், இதை சொன்னார். இயேசு சொன்னார்னு சொல்லுங்க. வள்ளலார் என்ன ஏதாவது மதத்தை உருவாக்குனாரா? அல்லது இவர் சொல்ற சித்தர் ஏதாவது மதத்தை உருவாக்குனாங்களா? மதத்தை உருவாக்குனவங்க என்ன சொன்னாங்களோ அதை தானே சொல்லணும், இல்லையா? எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்னா எல்லா மதத்தில் உள்ளதுக்கு இல்ல விளக்கம் கொடுக்கணும். அப்ப இயேசு என்ன சொல்லியிருந்தாரு, முகமது நபி என்ன சொல்லியிருந்தாரு, கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா இதுதான் இந்த 3 மதத்தின் வேதங்கள். சோ எப்ப மனிதன் ஆத்மான்றது மறந்து உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறானோ, அதாவது வெளி உலகத்துல புத்தி மயங்குதுனாலே ஆத்மாவுடைய சக்தி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது ஆத்மால இருக்கிற கவனம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப வெளி உலக விஷயத்துல புத்தி மயங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல்ன்ற உணர்வுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். சோ அந்த உடல் உணர்வுக்கு வரும் பொழுது புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. ஏன்னா சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வு இருக்கும்போது சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆனா நரகத்துல இதே பூமி நரகமாகுது 2500 வருஷம். ஏன்னா பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க உடல்னு நினைச்சதுனால. சோ அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற சாத்தான் மனிதனுக்குள்ள வருது. அதனால பாவம் செய்ய செய்ய ஒரு லெவலுக்கு மேல தண்டனையும் கிடைக்குது. அப்பதான் சொர்க்கத்தில் இருந்த அந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் படிப்படியா இழந்து இன்னைக்கு அனைத்தையும் இழந்து பிச்சைக்காரனா ஆயிட்டோம் எல்லாருமே. கொரோனா வரும்போதே என்ன பாடுபட்டோம். இனி அடுத்து ஒரு எபிடமிக்கோ அல்லது ஏதோ வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு. எத்தனை பேர் அழுகுறாங்க, இயற்கை சீற்றத்தெல்லாம் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, வெறும் கையோட நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நம்ம நியூஸ் பாக்குறதோட விட்டுரும், அடுத்து அவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு. அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த நிலை வந்தே தீரும்.
அந்த நேரத்துல இந்த உலகமே வானாம்பா, நான் கடவுள்கிட்ட போனா போதும்னு தோணும். இப்ப இவர் பிறவா நிலை அடையணும்ன்றல, அந்த நிலையை அடையணும்ட்டு பல ஜென்மமாக துறவிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் ஒண்ணுமே உலகத்துல நடக்கல. எதுக்கு பிறவா நிலையை அடையணும்? அப்படி என்ன துக்கம் நடந்துச்சு? எதுவும் நடக்கல. இப்ப இருக்கிறது கம்பேர் பண்ணும்போது இன்னும் போக போக மோசமாகும். அந்த நேரத்துலதான் இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு தோணுவாங்க. அந்த நேரத்தை தப்பிக்கிறேன்ட்டு போய் சுவாசத்தைய சொல்லிட்டு இருக்க முடியல. ஓம் நம சிவாய சொல்ல முடியுமா? எது பண்ணாலும் போக முடியாது. எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. குட்டிக்காரன் அடிச்சு பார்ப்பாங்க. அல்லான்னுவாங்க, எஸ்ன்னுவாங்க, என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு உடம்புக்குள்ள 50-60 ஆத்மா பூந்துக்கும். ஏன்னா வெளிநாட்டெல்லாம் குண்டு போட்டுருவாங்க. குண்டு போட்டோன்னா எல்லா ஆத்மா மனிதர்கள் எங்க இருக்கிறாங்க? இந்தியா மட்டும்தான் இன்னும் அழியாம இருக்குது. வா உள்ள போ, எல்லாருக்குள்ளயும் புகுந்துக்கும். அப்ப ஒரு உடம்புக்குள்ள 50-60 ஆத்மா, எல்லாம் காமம், கோபம், இது அதுன்னு இருக்கும். குறிப்பா காமம் இருக்கும். மற்றபடி அங்கிருந்து இங்க வரவனுக்கு வேற என்ன தேவைப்பட போகுது? சோ இன்னொன்னு, அவனை யாரும் கண்டும் பிடிக்க முடியாது. உடம்பும் கிடையாது. வேற ஒருத்தன் உடம்புல இருக்கிறோம். தைரியமா தப்பு செய்ய ஆரம்பி இல்லையா? அவனுடைய தங்கச்சி அழகா இருக்கும். அந்த உடம்பு சொந்தக்காரனுக்கு தான் அது தங்கச்சி. உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு கிடையாது. தங்கச்சியோட காமத்தில் ஈடுபடும். அப்ப இந்த ஆத்மா துடிக்கும், என்னடா நடக்குது? தன்னுடைய சொந்த மகள், பேத்தி, அம்மா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஏன்னா விதவிதமான மனிதர்கள் ஆயிட்டாங்கல்ல, இப்படியெல்லாம் நடக்கும். அப்பதான் அவனுக்கு ஒரு வெறுப்பு வரும். இதெல்லாம் முடிஞ்சு அவனை யாரோ கொலை பண்றாங்க அப்படின்னும் போதும் எல்லா ஆத்மாவுடைய வெளியில இருக்கும். ஆனாலும் போய் இன்னொரு உடம்புக்குள்ள போகும். இல்ல சுத்தமே தவிர கடவுள்கிட்ட போறதுக்கான வழி தெரியாது. ஏன்னா இவருதான் இறை சக்தின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். அன்னபூர்ணி ஒரு உருட்டு உருட்டுறாங்கன்னா இவரு ஒரு உருட்டு உருட்டுறாரு. அவரும் அப்பாற்பட்ட சக்தி. அப்பாற்பட்ட சக்தி என்ன? அப்பாற்பட்ட சக்தி இல்லையா? சோ அப்ப கடவுள் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு. நம்ம உயிரும் அப்படிதான் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. அதுக்குள்ள மனம் புத்தி இருக்குது. சும்மா ஒளி கிடையாது இல்லையா? கண்ணுக்கு தெரியாதது பேரொளி கிடையாது. ஆனா பெருங்கருணை உடையவர் தான். எதுல பெருங்கருணை? ஒருத்தனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டா கருணைன்றாங்க. ஒருத்தனை தத்து எடுத்துக்கிட்டா, ஒரு பிச்சைக்காரனை தத்து எடுத்துட்டா அதோட கொஞ்சம் பெரிய கருணை சொல்லலாம். ஆனா ஒட்டுமொத்த உலகத்தின் துக்கத்தின் பேரடையாளம் தெரியாம மாத்தினா அதுதான் கடவுளுடைய கருணை. அதுதான் கடவுளுடைய கருணை. அதுக்காக நடக்கிறதுதான் உலக அழிவு. சோ ஆனா இது வரைக்கும் பாவம் செஞ்சிருக்காங்கல்ல, அதுக்கான தண்டனை அடையணும்ல. அதனாலதான் இன்னைக்கு பயங்கரமா அவனுக்கு தண்டனை வரும். சும்மா இருந்துட்டா தப்பிச்சுடுமா தண்டனை? சும்மா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கிடைக்காது. இப்ப திருவண்ணாமலை இருக்கிறாங்கல்ல, இப்பவே நிறைய பிரச்சனை போகுது. இப்ப திருவண்ணாமலையில இப்படி எல்லாம் இருக்குதுன்னு நாகராஜ் சாது சொன்னதே அவருக்கே வைக்கிற ஆப்புதான் இல்லையா? அங்க போறதை நிறுத்திடுவாங்க. மக்கள் தெளிய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்னு, அவங்க கையிலே காசு இருக்காது. அப்ப என்ன பண்ண முடியும்? சோ அந்த மாதிரி நிலையெல்லாம் வரும். அப்ப சோ இப்பதான் நம்ம சொல்றோம், கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி சொல்லிக்கிறார். அந்த செம்பொன் நிறமான உலகம் கடவுள் கிடையாது. ஆனா அதுதான் கடவுள் நினைச்சிட்டு இவங்க சாது சன்னியாசிகளும் பெரும் ஜோதி வள்ளலார் சொன்னார் இல்லையா, பெருஞ்சோதியாக கடவுள் இல்லை. அப்படி இருந்தாதான் எல்லாருக்கும் தெரியுமே இல்லையா? அவர் இருக்கக்கூடிய இடம் செம்பொன் நிறமான ஒளி உலகம். நெருப்பெல்லாம் கிடையாது. அந்த கலர் அப்படி இருக்கும். ஆத்மாவும் நெருப்பு கிடையாது. அது ஒரு ஒளி புள்ளி மாதிரி இருக்கும். அணையா நெருப்புன்னு ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பார் வள்ளலர். சோ அப்படி இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவர் உடல் எடுக்கல. கடைசி 1 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல ஞானத்தை கொடுத்தாதான் நமக்கு தெரியும். அப்படி வரவே இல்லைன்னா அவருக்கு மகிமையே கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி மனிதர்கள் சொல்றது பின்னாடியே போய் ஏமாந்து நாசமா போக வேண்டியதுதான். அப்படி போய் தான் உலகம் இன்னைக்கு கீழான நிலைக்கு வந்திருக்குது. சோ இப்ப இறைவன் சொல்றார், என் ஒருவனின் நினைவில் இரு, ஆத்மானு உணர்ந்து இருன்ற. சும்மா இருன்னு சொல்லல. சும்மா இருக்க முடியாது யாராலையும். கை காலை எதுக்கு படைச்சிருக்கார் கடவுள்? சும்மா இருக்கிறதுக்கா இல்லையா? கை கால் இருக்கிறவனுக்கு முதல்ல பிச்சை போடுவாங்களா? ஏதோ சாமியார் வேஷம் போட்டு பிச்சை எடுத்தா உண்டு. அதுவுமே நிறைய பேர் இப்ப போடுறது கிடையாது. கை கால உடம்பு ஆரோக்கியமா கொடுத்ததே நீங்க காரியம் செய்வதற்காக தான். ஏதோ ஒரு காரியம் செய்வதற்காக தான், சும்மா இருக்கிறதுக்காக கிடையாது. அப்படி சும்மா இருக்கிறதுனால இத்தனை ஜென்மங்களாக உங்க புத்தியில இருக்கக்கூடிய அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற விஷம் இருக்குதே, அது போயிடாது. சோ அந்த விஷத்தை நீக்கிறதுக்கான வழி எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பரமசிவன், அந்த பரம பிதாவை
நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கதான் ஆத்மா தூய்மை ஆகுன்ற. சோ அவருடைய நினைவிலே இருக்கணும். அடுத்தது கடவுள் சொல்றாரு, சொர்க்கத்தில் எப்படி நீங்க ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு உணர்ந்து பிறரையும் ஆத்மானே பாத்தீங்களோ அந்த பயிற்சியை இப்ப பண்ணுங்க, உங்க வீட்டுல இருந்தே தொடங்குங்க. ஏன்னா அப்பா அம்மாவை பார்த்தா ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் ஆக போறது இல்லை, மனைவியை பார்த்தா கூட பெருசாலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. சோ அப்படியே ஆத்மான்னு பார்த்து பயிற்சி பண்ணுங்க. பிறகு மற்றவர்களையும் ஆத்மான்னு பாருங்க. குறிப்பா இறைவனை நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். அடுத்தது இந்த காமம், கோபம், பற்றி பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய எல்லாத்துல இருந்தும் விலகி இருங்க. டிவி, அதை பற்றி பேசக்கூடிய நண்பர்கள், மற்ற அஞ்ஞானிகளுக்கும், அதாவது இந்த ஞானத்தை எடுக்காதவர்களுக்கும் நமக்கும் ஒரே சம்பந்தம், இந்த ஞானத்தை கொடுப்பதுதான். ஏன்னா எல்லாரும் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. சாப்பாடு போட்டா கூட கரிசோறு போடுன்னு கேட்கறாங்க. அப்ப ஞானத்தை கேட்டா எங்க இருந்து கேட்க, ஆனா அப்படி சொல்ல முடியாது. கேட்டிருக்கிறாங்க. நாங்க அப்படி எல்லாம் பிச்சை எடுக்க வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆர்வமாவே கேட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கோயில்ல வந்து பிச்சை எடுக்கக்கூடிய அந்த குரத்தி பெண்கள் வந்து இந்த ஞானத்தை கேளுங்கன்னா, இரு நான் எல்லாரையும் கூட்டு வரேன்ட்டு எல்லாரும் கூட்டு வந்தெல்லாம் கேட்டாங்க. சோ கேட்பாங்க. சோ இந்த ஞானத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் இங்க மேல போய் தான் ஆகணும். இதுல என்னன்னா ஏழைகள் தான் இதை டக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா இறைவனையே நினைக்க ஒரு ஆனந்தம் வரும். அது உண்மையிலே ஆத்மாவின் ஆனந்தம். ஆத்மாவுடைய உண்மையான குணத்தை இறைவனை நினைக்க அந்த சக்தி வர ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பும் போது அதோடைய ஆனந்தம் தூண்டப்படும். மற்றபடி சும்மா இருக்கிறதுனாலயோ குண்டலினி சக்தி நான் மேல ஏத்துறேன் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா அது எல்லாமே உடல் உணர்வை வேற விதமா தூண்டுறீங்க. ஆனா இங்க உடல் சம்பந்தப்பட்ட சுகமே கிடையாது. இது பேரு அத்தீந்திரிய சுகம்னு ஒரு கடவுள். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம், நினைவின் சுகம், இறைவனை நினைப்பதினால் வர சுகம். இந்த சுகத்தினால் உடலில் வந்து இப்ப காமம்னா அது உடலில் சில இடங்கள் தூண்டப்படுது. இந்த மாதிரி எதுவுமே நடக்காத ஒரு சுகத்தை அனுபவம் செய்வீங்க. அதுதான் சாத்வீகமான சுகம். அந்த சுகத்தை 24 மணி நேரமும் அனுபவிப்பீங்க. அடுத்த 2500 வருடம் இப்பொழுதுல இருந்தே அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ரகசியத்தை கடவுள் ஏன் சொல்றாரு அப்படின்னா, அப்படி இறைவனை நினைக்க அந்த ஆனந்தம் ஆக இறைவனை நினைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து எல்லா வேலையும் செய்யதான் செய்வீங்க. ஆபீஸ்க்கு போவீங்க, ஸ்கூலுக்கு போவீங்க, நிறைய பேரை பார்ப்பீங்க, காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்ப டக்குன்னு ஒரு செகண்ட்ல இறைவனை நினைச்சு அந்த எதிர இருக்கிற நபரே மறக்கிற அளவுக்கு இறைவனுடைய புத்தி தான். அதாவது எதிர நீங்க பார்த்து பேசிட்டு இருப்பீங்க, ஆனா செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் உங்க மனக்கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அவங்களுடைய குழந்தை அந்த ஆத்மா கிட்ட பேசுறோம். ஒரு செகண்ட்ல உங்களுடைய மனதை வந்து அதை ஆத்மாவா பார்க்கணும். அந்த உடலே எரிஞ்சு போன மாதிரி. மன்மதனை எரிக்கிறதுன்றது உடலை வைத்து தானே காமம் வருது. உடலை எரித்து மீதி இருக்கிறது என்ன? ஆத்மா. ஆத்மாவை பார்க்கறதா அவர் கத்துக் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்படி நீங்க அந்த பயிற்சி பண்ண யாரை பார்த்தாலும் நீங்க ஆத்மாவா பார்ப்பீங்க. ஆனா இவரு மகாவிஷ்ணு அவர்கள் அவரு சொன்ன வீடியோ இல்ல, பட் அந்த டைம்ல அவர் பிரச்சனையில மாட்டினப்ப சொன்னாங்க, அவர் வந்து ஒரு ஸ்கூல்ல போய் பெண்கள் முன்னாடி போய் ஒரு ஆண் நிர்வாணமா வந்தாலும் நான் வந்து உங்களுக்கு மனம் சலனமாக கூடாதுன்ட்டு பெண்கள் கிட்ட அவர் பேசினதா சொல்றாங்க. அப்படி பெரும்பாலும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் பேச மாட்டாங்க இல்லையா லேடிஸ் காலேஜ்ல போய். சோ அது ஏதோ அரசியல் காரணத்துக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி ஆகணும்னா அது வந்து ஆன்மீகம் தான். அந்த விஷயம் ஆன்மீகம் தான். ஆனா சும்மா இருந்தா அப்படி ஆக முடியாது. அதுதான் விஷயம் இல்லையா? சோ அப்ப அப்படி அந்த நிலையை அடையணும்னா இறைவன் நினைவிலே இருக்கும் பொழுது மட்டுமே அது சாத்தியம். இறைவன் நினைவுல இருக்க அந்த ஆத்மாவுடைய சக்தி நிரம்ப என்ன ஆகும்னா, அந்த ராமாயணத்துல வந்து சூர்பனகை ராமருடைய அழகுல மயங்கி ராமரை மயக்கணும்ன்றதுக்காக ஒரு அழகிய தேவதை மாதிரி வருவான் சூர்பனகை. அப்ப ஏன் வர அப்படின்னா அசிங்கமா இருந்தா தெரிஞ்சிடும்ட்டு. சோ இன்னைக்கு மேக்கப் போடாத பெண்கள் எங்க இருக்கிறாங்க இல்ல? எங்க பார்த்தாலும் மேக்கப் தான். அந்த பெண்கள் பார்க்கக்கூடிய சேனல்ல அதிகமான சேனல் பாத்தீங்கன்னா மேக்கப் சேனல் தான். பெரும்பான்மையான பெண்கள் யூடியூப் சேனல் நடத்துறதே மேக்கப் பற்றி தான். அப்படி ஆயிடுச்சு. சாப்பிடாம கூட இருப்பேன், மேக்கப் போடாம இருக்க மாட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. மியூட் போட்டிருக்கீங்க, கேட்கல. இங்க வாழ்ற எல்லாருமே சூர்பனகைகள் தான். சூர்பனகைகள் தான், கரெக்ட். மேக்கப் கல்ச்சர் எல்லாம் சூர்பனகைகள் தான். அடுத்தது, ஆனால்
மேக்கப் போடாட்டினாலும் மயங்குற நிலையில தான் இன்னைக்கு எல்லாருடைய மனமும் இருக்குது. ஏன்னா ஆத்ம சக்தி இழந்திருக்கு. அப்ப இறைவன் நினைவிலே இருக்க இருக்க, ஆத்ம உணர்விலே இருக்க இருக்க, ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்க முகத்தையே பார்க்காம இருக்கும் பொழுது என்ன ஆகுனா, ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்க யாரை ரொம்ப அழகான ஆணோ அல்லது பெண்ணோ நினைத்தீர்களோ அவங்கள பார்க்கும்போது, இவங்களையா பார்த்து நம்ம மயங்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு ஒரு நடிகரை பிடிக்கும் சின்ன வயசுல. வெறித்தனமா அந்த அந்த அளவுக்கு வெறித்தனமா நான் கடவுளை நினைச்சிருந்தேன்னா, இந்நேரம் சூப்பரா இருப்பேன். என்ன பண்றது? ஏன் போராத நேரம். எந்த நேரமும் அவரோட போட்டோ தான் வச்சிட்டு இருப்பேன் பாக்கெட்ல. இப்படியெல்லாம் இருப்பேன். சோ அவரு நடிப்பு ஐயோப்பா என்னமா நடிக்கிறாரு தலைவர் அப்படி இப்படியே நான் இருப்பேன். அப்படி ஒரு படம். அதுல ஒரு மனநோயாளியா நடிச்சிருப்பாரு. அப்பா என்ன நடிப்புடா சாமி சான்ஸே இல்லைன்ட்டு அந்த படத்தை ஒரு 4-5 தடவை பார்த்தேன். எங்க ஸ்கூல்ல இன்னொரு பையன் வந்து 20 எங்க ஊர்ல அந்த படம் ஓடுனதே 21 தடவை தான். அவன் 30 தடவை பார்த்திருக்கிறான். ஸ்கூல்ல கட்டடிச்சிட்டு. எவ்வளவு ஒரு வெறித்தனமா இருந்து அந்த படத்தை நான் நேத்து பாக்குறேன். ஒரு வீடியோல அந்த படத்தை பற்றி ஏதோ ஒண்ணு சொல்லும்போது, சரி அது அது அதே மாதிரியே இருக்குதா அப்படின்னு பாக்குறேன். என்னடா அது ஒண்ணுமே திருப்தியாவே இல்ல. இது ஒரு நடிப்புன்னே சொல்ல முடியலையே. ஆனா நம்ம அப்ப அந்த மயக்கத்தின் மூலமாக நம்ம பார்த்திருக்கிறோம். ஆக்சுவலா அந்த படம் வந்து அப்ப ஓடல. ஃபெயிலியர் அது. ஆ ஆனால் இப்பதான் தெரியுது. நம்ம பைத்தியமா இருந்ததுனால அது நல்லா தெரிஞ்சிருக்குது. மத்தவங்க தெளிவா இருந்ததுனால அது நல்லா இல்ல, ஒண்ணுமே இல்லன்ட்டு தெரியுது. அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது. பார்த்தா எப்புட்றா இத பொறுமையா பார்த்தோம். அப்பலாம் அப்படியே பயங்கரமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இளையராஜா மியூசிக்கும் அதுக்கும். இப்ப அப்படி தெரியுது. காரணம் என்னன்னா, ஆத்ம சக்தி எழுந்திருக்கும் பொழுது சூர்ப்பனகையும் உலக அழகி மாதிரி தான் தெரிவாங்க. ஆனால் ஆத்ம சக்தி நிரம்பும்போது உங்களுக்கு தெரியும். அப்படி எதுவுமே கிடையாது இங்க. யாரும் அழகாலாம் இல்ல அப்படின்ட்டு. ஆனால் எப்ப ஆத்ம சக்தி ரொம்ப நிரப்புறீங்களோ, அப்பதான் உண்மையான அழகானவர்களே இருப்பாங்க. அந்த அழகானவர்களிடமும் நீங்க மயங்காத அளவிற்கு சக்தியை நிரப்பும் பொழுதே அது சாத்தியம். சோ அந்த நிலை இருக்கிறதுனால தான் சொர்க்கத்திலும் நீங்க மயங்காமலே இருக்கிறீங்க 2500 வருஷம். ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா சக்தி குறையறதுக்கு. சோ அதுக்கு தான் சக்தியை நிரப்புறார். அதாவது ஒரு பேட்டரி சார்ஜ் போடுற மாதிரி. இவ்வளவு சார்ஜ் போட்டா அதிக சார்ஜ் போட்டா கார் 100% போட்டா அது ஒரு கெப்பாசிட்டி 5000 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு போகும். 80% போட்டீங்கன்னா ஒரு 4000 தான் போகும். அந்த மாதிரி 5000 இயர் 5000 வருடம் ஆத்மா சுத்தணும்னா அந்த அளவுக்கு ஃபுல்லா ஆத்மாக்குள்ள சக்தியை நிரப்பிட்டீங்கன்னா 100% தூய்மையாயிடும். அது எப்படி தெரியும்னா ஸ்ட்ரைட்டாவே உங்களுடைய கவனம் இயல்பாகவே இப்ப எப்படி உடம்ப பாக்குதோ அந்த மாதிரி இயல்பாவே ஆத்மாவை தான் பார்க்கும். தானாவே ஆத்மாவை பார்க்கிற அந்த நிலை கடைசியில அடையும். அது அடையும் போதுதான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகுன்றாரு. ஏன்னா சொர்க்கத்துக்கு தயார்படுத்திட்டாரு ஆத்மாக்களை. மொத்தத்துல எல்லா ஆத்மாவும் உடலை விட்டு போய் தான் அங்க போய் வேற உடலை எடுக்கும். இதே உடம்போட ஒண்ணும் போறது கிடையாது. அப்ப உடல் உணர்வே சுத்தமா மறந்துட்டோம் போது இந்த உடலை விட்டு பிரியிறது உங்களுக்கு ஆனந்தமான விஷயம். வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். சோ அப்படியே அந்த வெண்ணெயில இருந்து முடி எடுக்கிற மாதிரி உங்களுடைய உயிர் பிரியும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இந்த வேலையை மட்டும்தான் கடவுள் பண்றாரு. கடைசி 100 வருடம் பண்ணிட்டு எல்லாரும் கூடவே அழைச்சிட்டு போயிடுறாரு. மேல வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் யாரு இறைவனுடைய வழிப்படி இப்ப நடந்து குணத்தை மாத்திக்கிறாங்களோ அவங்க தானாவே சொர்க்கத்துல இறங்குவாங்க. கடவுள் போய் அனுப்புறதும் கிடையாது யாரையும். தானா வந்துகிட்டு இருக்கும். கடவுள் வர்றது இல்லை. அங்கேயேதான் இருப்பார். சொர்க்கத்துக்கே வர்றது இல்லை. அதனாலதான் அன்பே சிவன்றோம். நம்ம அப்பா அம்மா தாண்டா தெய்வம், அப்பா அம்மா தாண்டா கடவுள். கடவுளை பத்தி உனக்கு தெரியலன்னு சொல்லு. அப்பா அம்மா தான் கடவுளாம். நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நீ வேலைக்கு போகாம இருந்து பாரு. அப்பா அம்மா கடவுளா தெரியுறாங்களா சாத்தானா தெரியுறாங்களான்னு தெரியும் இல்லையா? சோ அப்ப இன்னொன்னு அப்பா அம்மா எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுட்டு உங்களுக்கு சொத்து கொடுக்கறது கூட நாளைக்கு உங்களை பாத்துக்கணும்ன்றதுக்காக, அவங்கள நீங்க பாத்துக்கணும்ன்றதுக்காக. ஆனா இப்ப இன்னும் அவங்க புத்தி எப்படி ஆயிடுச்சுன்னா, சொத்தை வாங்கிட்டு நம்மள நடுத்தெருல தள்ளிட்டா என்ன பண்றது? கடைசி வரைக்கும் எழுதியே வைக்காத. புத்திசாலி பையனா என்ன நினைப்பான்? நீ ஏதோ ஒண்ணு மைண்ட்ல இருக்கிற ஆளை விடுறா சாமின்ட்டு விட்டு போயிடுவோம் இல்லையா? நீ எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவ. நான் எதுக்கு பாத்துக்கணும்னு அவன் பாட்டுக்கு போயிடும். ஏன்னா அப்பா அம்மாவுடைய புத்தி கிரிமினலா இருக்கும்போது பையனுடைய புத்தியும் கிரிமினலா தானே இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அவனே கொலை பண்றான். இவ்வளவு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்கிற நிறைய கொலைகள், மரணங்கள், கொலைகள் தான். ஆனா என்ன இந்து மதத்துல ஒரு பெரிய துர்பாக்கியம்,
எரிச்சிடுறாங்க. அதனால ப்ரூவ் பண்ண முடியாது. அது ஒரு வசதியா போயிடுச்சு அவங்களுக்கு. அதை தடை பண்ணணும். அதை பண்ணாலே ஓரளவுக்காச்சும் இந்த சொத்துக்காக நடக்கிற கொலை குறையும். ஏன்னா கண்டுபிடிக்கலாம்ல, அந்த உடம்பை எடுத்து விஷம் வச்சு கொலை பண்ணாலும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்புறம் அப்பா அம்மா ஜென்ரலாவே வயோதிகமா இருக்கிறதுனால வயோதிகத்துல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ அப்ப தான் அனுபவிச்சுட்டு குழந்தைங்களுக்கு சொத்தை கொடுக்கறது லௌகீக அப்பா அம்மாவுடைய வேலை, இந்த உடலை கொடுத்த அப்பா அம்மாவுடைய வேலை. ஆனா கடவுள் எதையும் அனுபவிக்காதவர். இங்க வரும்பொழுது கூட ஒருத்தர் உடல்ல வராரு பாருங்க, அவர் உடம்புல இருந்து எதையும் அவர் சாப்பிடல, எதையும் எங்கேயும் போய் சுத்தி எல்லாம் பார்க்கல. அவர் சொல்றாரு, என் குழந்தை சுகமாக சொர்க்கத்தில் இருந்ததையே நான் பார்க்கல, அவங்க கஷ்டப்படுறத நான் எதுக்கு பார்க்கணும்ன்ற. இப்ப கடவுள் நமக்கு அப்பா மட்டும் இல்ல, கணவனும் கூட. ஏன்னா கணவனுடைய சொத்தும் மனைவிக்கு கிடைக்கும். அப்பாவுடைய சொத்து குழந்தைக்கு கிடைக்கிற மாதிரி கணவனுடைய சொத்தும் மனைவிக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி இறைவனை மனைவி கணவனை நினைக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அப்பா அம்மாவை யாரும் விழுந்து நினைக்கிறது இல்ல. புதுசா அந்த நிச்சயதார்த்தம் ஆன புதுசுலயாவது நினைப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி கடவுளை நினைச்சுக்கிட்டே இருக்கனால அந்த பார்வதி தேவிகள் நாம தான், சிவன் ஒருவர் தான். சோ அப்ப கடவுள் இந்த நரகத்தை எங்கேயுமே போய் பார்க்கறது கிடையாது. அதனாலதான் குழந்தைங்களை விட்டு பேச சொல்றேன். அவரு மதுபன் மவுண்ட் அபு, ராஜஸ்தான்ல இருக்கிற மவுண்ட் அபுல இருந்து பேசுற. அவரு போய் எல்லா இடத்துலயும் பேசுறது கிடையாது. ஏன்னா நான் என் குழந்தைகளை மட்டுமே சந்திக்கிறேன்ற. நீங்க வேணா மற்றவர்களை என் குழந்தையாக்கி அழைச்சிட்டு வாங்கன்ற. நீங்க எந்த அளவுக்கு அழைச்சிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்துல உங்களுக்கு உயர்ந்த பதவியும் கிடைக்குது, சும்மா கிடையாது. அப்ப இதை நாம மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். அதுதான் நம்ம சொன்னோம், மற்றவர்களுக்கும் நமக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கிற சேவை சம்பந்தம் மட்டுமே, வேற எந்த கணக்கு வழக்கம் கிடையாது. ஏன்னா மற்றவர்கள்லாம் அந்த கரிமீன் காமம் இதெல்லாம் சரின்ட்டு சாத்தான் வழியிலே நடக்கிறவங்க. சோ நம்மளுடைய கருணை அவங்கள கையை கொடுக்குறோம், வாங்க இந்த பக்கம். கையை உதறிட்டாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன வேலை? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப என் கணவன் சிவபெருமான் பார்க்காத இந்த உலகத்தை நானும் பார்க்க விரும்பல. இதுதான் அங்க மகாபாரதத்துல காந்தாரி என் கணவன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க விரும்பலன்னு அந்த கண்ணு கட்டிக்குவாங்க. நம்ம கோயில்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மயான கொள்ளையப்ப அம்மனுக்கு கண்ணு கட்டி வச்சிருப்பாங்க, அப்புறம் அமைப்பாங்க. சொர்க்கத்தை மட்டுமே நான் பார்ப்பேன், இந்த கலியுகத்தை பார்க்க மாட்டேன். சொர்க்கத்தை என் குணம் எப்படி இருந்ததோ அதை மட்டுமே நான் வெளிப்படுத்துவேன். என் தந்தையுடைய குணம் எதுவோ அதுவே என்னுடைய குணம். கடவுளை பற்றியே தெரியாம நான் கம்முன்னு இருந்தா கடவுளை ஆயிடுவேன்னா இது எவ்வளவு கடவுளை நிந்தனை பண்றதுன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஈஸியா கடவுளா வருது. சும்மா இருந்துட்டா கடவுளா? அவர் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு சும்மா இருக்கிறாரு. சும்மா இருக்கிறாருன்னா அதோட முடிஞ்சு போச்சு அவருடைய பார்ட்டு இல்லையா? அவரு இந்த நாடகத்தில் இந்த 5000 வருடத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நடந்ததே தான் நடக்கும். அது மாதிரி கடவுள் வருவதும் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. அவரே வந்துதான் ஆகணும் போது மனிதன் வராம தப்பிக்க முடியுமா? கடவுள் வருவது இறுதி. துக்கத்தின் உச்சத்துல உங்களை காப்பாத்துறதுக்கு வராரு, காப்பாத்தி அழைச்சிட்டு போயிறாரு. அங்கிருந்து சுகம் நிரம்பிய உலகத்துக்கு போறதுக்கான வழியை சொல்லிடுறாரு. முன்னாடியே சொல்லிட்டு கீழே வந்துதான் சொல்லுவார், மேல இருந்தெல்லாம் சொல்ல மாட்டாரு. கீழே உடல் எடுத்துதான் பேச முடியும் நம்ம கிட்ட. அப்ப எல்லாருக்கும் தான் சொல்றாரு. சொல்லிட்டு அவரு மேல போயிடுறாரு. ஏன்னா சொர்க்கத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, அங்க துக்கம் இருக்காது. வந்து என்ன பண்ண போற? அவருக்கு அனுபவிக்கிற ஆசை கிடையாது. அதனாலதான் அன்பே சிவம்னு சொல்றோம். சோ அப்படிப்பட்ட கடவுளை அவர் சும்மா இருக்கிறாரு, நானும் சும்மா இருக்கிறேன்னா அவரு மிகப்பெரிய காரியத்தை பண்றார். அவர் மட்டும் இல்ல, குழந்தைகள் மூலமாக பண்றார். அப்ப கடவுள் வந்திருக்கிறாருன்னு தெரியாம அவர் செய்யற காரியத்தை செய்யாம நான் கம்முனே இருந்தா நான் கடவுள் ஆயிடுவேன்னா, இதை நம்புற மக்களை நினைத்து அழுவுறதா என்ன பண்றதுன்னு தெரியும் இல்லையா? எவ்வளவு கடவுள் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறார். நாம விளக்கம் கொடுக்கிறோமே, பைபிள்ல சொல்றோம்ல, பைபிள்ல மண்ணுல இருந்து ஆதாமை படைத்தார்கள்ன்றாங்க. மண்ணுனால ஆன இந்த உடலின் பக்கமே மனிதனுடைய கவனம் இருக்குது. இது கிடையாது, நீ ஆத்மான்னு அவருடைய ஞானத்தை கொடுக்கறதா அவருடைய சுவாசத்தை கொடுத்து எழுப்பினேன்னு வருது. கடைசியில கல்லறையில இருந்து எழுப்பினு வருது. சோ ஆத்மா தான் யாருன்றதே மறந்து செத்து போன நிலையில இருக்குது. அப்ப அது எங்க இருக்குதோ அது கல்லறை தானே. இந்த உடம்புல இருந்து எழுப்புறாரு, ஆத்மான்னு நீ உணர்ந்து வான்ட்டு. அவர் சொல்ற முடியுமா பைபிளுக்கு விளக்கத்தை? குரானுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? கடவுளுடைய நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் நேசிங்க, எல்லாத்தையும் நேசிங்க, எதையும் நேசிக்காதேன்னு சொல்றதுதான் எல்லா மதமும் இல்லையா? பைபிள்ல என்ன இருக்கும்?
கடவுள் சொல்லுவார், எவன் ஒருவன் என்னை விட தன் தாயையோ தகப்பனையோ கணவனையோ மனைவியோ குழந்தையோ தன்னையோ தன் சொத்து பேரு புகழையோ நேசிக்கிறானோ அவன் சொர்க்கத்தில் வரமாட்டான்னு இருக்கும். அதுதான் கடவுளுடைய ஞானம் இல்லையா? அனைத்தையும் மறந்து என்னிடம் சரணடைய அர்ஜுனா, இதுதான் அங்க பைபிள்ல வர்றதோட ஒரே லைன் இங்க வந்துடுது. இது கடவுளுடைய ஞானம். அதை விட்டு நான் எல்லாத்தையும் நேசிக்கலாம், ஆத்மாவை நேசிக்கலாம். என்ன நேசிக்கிறது? அதை கரை சேர்க்கணும். சாப்பாடு போடுறது கிடையாது. சாப்பாடு போட்டா அவன் நிலை மாறிடுமா? பாவம் செய்யறது விட்டுருவானா? அப்ப இறைவனை நீ நினைச்சிட்டு இரு. இறைவனுடைய ஞானத்தை கேளு. எல்லா பிரம்மகுமாரி சென்டர்லும் முற்றிலும் இலவசம். 10,000 20,000 சார்ஜ் பண்றது கிடையாது. ஒரு பைசா செலவு கிடையாது. உன்னை தேடி வரும். உன்னால போக முடியல, நெட்ல நீ போடு, பிரம்மகுமாரி முரளின்னு போடு, எல்லா மொழியிலும் கிடைக்குது. நம்மளே கூட யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருக்கிறோம். அந்த இறைவனுடைய ஞானத்தை கேட்டால் மட்டுமே ஆத்மா திருப்தி அடையும். மற்றபடி கையை காலை அசைக்கிறதுல உங்களுக்கு திருப்தி இருந்துச்சுன்னா உங்க அதிர்ஷ்டத்துல அவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். கையை காலை அசைக்கவா கடவுள் கத்துக் கொடுத்திருப்பாரு? எல்லா மதங்களையும் அதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடவுளை வணங்குறதுக்கு விதவிதமா அப்படி வளையிறது, இப்படி வளையிறது. இங்க ஆத்மாவில் இருக்கும் மனதை உங்க இஷ்டத்துக்கு வளைக்க கத்துக் கொடுக்கிறார். அவங்க அதோடைய நினைவாக உடலை வளைச்சிட்டு இருக்கிறாங்க. உடலை வளைச்சிட்டா ஆத்மா வளையும்னு அர்த்தமா? சர்க்கஸ்ல கண்ணாப்பின்னு உடம்ப வளைக்கிறான். இப்ப ரீல்ஸ்ல எல்லாம் என்னென்னமோ விதவிதமாலாம் டான்ஸ் ஆடுறாங்க. அவன் லவ்வர் ஏமாத்திட்டு போயிட்டா மனம் அப்படியே அமைதியாயிடுமா? உடம்ப வளைக்கிறது ஈஸி, மனசை வளைக்கிறது தான் கஷ்டம். அதைத்தான் கடவுள் கத்துக் கொடுக்கிறார். இது மோசமான கலியுகம். இந்த இடத்தில் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நீ ஆனந்தமா இருந்து காட்டு, அந்த சொர்க்கம் உனக்கு தான்ற. அது எப்படி இருக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்கிறார். என் நினைவில் இருன்றார். இவர் என்ன சொல்றாரு? சும்மா இருன்ற. ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். இதுல வேற நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, நீங்க சொல்றது தானே அவரும் சொல்றாரு. என்ன அப்ப நாங்க சொல்றது உங்க மைண்டுக்குள்ள ஏறலன்னு அர்த்தம் இல்லையா? கடவுளை நினை, அனைத்தையும் மறன்றோம். மனிதனை நினை, கடவுளை மறன்னு சொன்ன பெரியாருக்கும் இவரு சொல்றதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதை நேசியுங்கள், அதை நேசியுங்கள், எதையும் நேசிக்காதீங்கன்னு சொல்றதுதான் மதஸ்தாபகர்களே வந்து சொன்னது. கடவுளை நினையுங்கள், கடவுளை மட்டும் நினையுங்கள் சொன்னதான். என்ன நினைங்கன்னு யாருமே சொல்லல. என்ன நினைங்க நான் சொன்னாரு? சிருஷ்டிகராகிய கர்த்தரை பாலிய பருவத்தில் நினைனார். பாலிய பருவன்றது கடவுள்கிட்ட இப்பதான் நம்ம பிறக்கிறோம். பெரிய உடம்பு தான். ஆனா இறைவனுடைய ஞானத்தை எடுத்து புரிஞ்சுக்கிறோம். கடவுளுடைய குழந்தைன்ட்டு அவர்கிட்ட இருந்து ஞானத்தை எடுக்கிறோம். இதுதான் குழந்தை பருவம் ஆத்மாவிற்கு. முதுமை பருவம்னு சொல்லலாம். இந்த முதுமை பருவம் தான் அடுத்த குழந்தை பருவமா ஆகுது. சோ இப்ப இந்த பழைய உலகத்தின் குணம், உறவுகள் எல்லாத்தையும் மறந்து கடவுளை தவிர எனக்கு யாருமே இல்லை. அவர்தான் எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, எல்லாமே சகலமும் அவரே. சர்வம் சிவமயம் அப்படின்னா திரும்புற பக்கம் எல்லாம் சிவன் அர்த்தம் கிடையாது. எனக்கு எல்லாம் அவருன்னு அர்த்தம். பாக்குறவங்க எல்லாம் சிவன் அர்த்தம் கிடையாது. ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குப்பாங்க. கேட்கறதுக்கு ஏதோ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா வேற அர்த்தம். எனக்கு எல்லாம் அவர் மட்டும்தான். இவங்க எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டாங்க. இதைத்தான் அங்க மகாபாரதத்துல அர்ஜுனா ஏற்கனவே அவங்க இறந்துட்டாங்க பாருன்ற. அவர் கொலை பண்ண கத்து கொடுக்கல, பற்றையா இருக்க கத்து கொடுக்கிறார். அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோ, வெறும் ஆத்மாவை மட்டும் பாரு. உடம்பே அவங்களுக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாதுன்னு நினைச்சுக்கோ. இறைவன் மட்டுமே உனக்கு, அவங்களுக்கும் அதை கொடு. அதிர்ஷ்டம் இருந்தா அவங்க எடுக்கட்டும், இல்லாட்டினா வாதம் செஞ்சு நேரத்தை வீணாக்காத. ஏன்னா இந்த ஞானத்துக்காக தவம் கிடக்கும் ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடு. அவங்க போய் சாமியார்கள் பின்னாடி போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சாமியார்களை பத்தி நாம பேசுறது. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுளை அடைய வேண்டிய தாகத்தில் அங்க ஒருத்தராவது இருப்பாங்கல்ல. இப்ப நீங்களுமே அங்கதானே இருந்தீங்க இல்லையா? சோ அந்த தாகத்துல இருக்கும்போது ஒருத்தரா தான் வருவாங்க. ஏன்னா கடவுளுடைய ஞானம் கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அங்க 16,000 பேர் தான் அங்க ராஜாவாவே ஆவாங்க இந்த ஞானத்தை ஃபுல்லா ஃபாலோ பண்றது. மொத்தமா எடுத்துக்கிட்டா பிரஜைகள் எல்லாம் சேர்த்து எடுத்தா கூட 33 கோடி தான். ஆனா 1000 கோடி மக்கள் தொகை. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அதனாலதான் சொர்க்கத்துக்குள்ள சொற்பமானவர்களே வர முடியும்ட்டு குரான்லயும் சொர்க்கத்தின் பாதை இடுகளானதுன்ட்டு பைபிள்லயும் இருக்கும். ஆனா உலகம் ஃபுல்லா முஸ்லிம்ஸ், உலகம் ஃபுல்லா கிறிஸ்டின்ஸ் பெருமை அடிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத அர்த்தம் என்னன்னா, உலகம் ஃபுல்லா கிறிஸ்டின்னா அர்த்தம்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்டின் யாரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் வரமாட்டாங்கன்னு அதுலயே போட்டிருக்கேன். என்னை நோக்கி கூப்பிடுறவனுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை, என் பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவனுக்கே சொர்க்கத்தில் இடம்னு இயேசு சொல்லுவார் தெளிவா. கடைசியில இப்ப இயேசு இந்த ஞானத்தை எடுத்து
அவங்க மக்களுக்கு சொல்லும் போது அவங்க நிராகரிப்பாங்க. முகமது நபி இப்ப இந்த ஜென்மத்துல எடுத்து சொல்லும் பொழுது அவங்க மதத்தை சார்ந்தவர்களை நிராகரிப்பாங்க. அவங்களதான் நிராகரிப்பாளர்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த மதத்தை தவிர மற்றவர்களை சொல்றாங்க போல இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு விஷயம் நாம சொல்றதும் சும்மா இருன்னு சொல்றதும் ஒன்னா இல்லையா? உங்க ஆத்மா தூய்மையாகணும், தூய்மையாவதன் மூலமாக காமத்தை வெல்லணும். ஏன்னா காமத்தினாலதான் இன்னைக்கு இவ்வளவு குற்றம் நடக்குது. பாக்குறோம்ல, இவ்வளவு குற்றம் நடக்குது இல்ல? சோ அப்ப அந்த குற்றத்துல இருந்து விலகி வரணும் அப்படின்னா கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய காமம் தான் அதுக்கு விதையே. அங்க ஆரம்பிக்கிறது தான் அந்த ருசி கண்டவொடனே அப்படியே எப்படி இப்ப ஒரு தண்ணி அடிக்கிறான், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றான், அடுத்தது போதையான பிறகு ஒரு சிலர் அப்படியே விழுந்துருவாங்க, ஒரு சிலர் விழ மாட்டாங்க, ஒரு சிலர் அப்படியே ஃபர்ஸ்ட் நாள்ல அவ்வளவுதான். அவனால தண்ணி அடிக்காம இருக்க முடியாது. ஏன்னா அது முன்ஜென்மத்து பழக்கம் தொடரும், டக்குன்னு பத்திக்கும். இதே மாதிரிதான் காமமும். கன்ஃபார்மா விழுந்துருவாங்க எல்லாருமே. ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் ஃபுல்லா விழுந்துருவாங்க. சோ அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் வராரு. காமம்ன்ற நெருப்புல உலகம் இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. சோ அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக கடவுள் வர வைக்கிறது தான் அக்னி மேல நடந்து வந்து நீ நிரூபி, காமம்ன்ற நெருப்பு உன்னை எரிக்கல அப்படின்ட்டு ராமர் சீதைக்கு அக்னி பிரவேசம் பரீட்சை வைக்கிறார். ஏன்னா ராவணன் கிட்ட இருந்து வந்திருக்கான். ராவணன் யாரு? காமத்தின் சொரூபம் இல்லையா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன் தவிர 10 தலையை தூக்கிட்டு எவனும் அலையிறது கிடையாது. அந்த சீதைகள் நாம தான், நமக்குள்ளதானே அந்த விகாரம் இருக்கு, நம்மளதான் கருத்திருக்கிறான். ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை. இதை மீட்பதற்காக வந்த ராமர் சிவபெருமான். அவர்தான் இந்த காமத்தை எரிக்கிறார். நெற்றிக்கண்ணை திறந்த உடனே மன்மதன் எரியிறான்ல. சோ அது மாதிரி உங்களுடைய 3வது கண் வழியா பாருங்க, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பாருங்கள், உடலை பார்க்காதீர்கள். இறைவன் நினைவுல இருந்து இருந்து இந்த உலகத்தில் உள்ள எந்த ஈர்ப்பு பற்று எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா? அம்மா அவர் சொன்னார் இல்லையா, ஒரு ஆண் நிர்வாணமா இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல. சோ அதுவுமே ரைட்டு தான். ஆனா அது இதன் மூலமா தான் சாத்தியம். ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? உங்களுடைய அம்மா இறந்தாலும், உங்க கண்ணு முன்னாடி எவ்வளவு கொடூரமாக கொல்லப்பட்டாலும் உங்க மனம் கொஞ்சம் கூட சலனமாக கூடாது. ஏதோ ஒரு நியூஸ் பார்த்துட்டு பாவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனா சக்தி கொடுப்பீங்க, சும்மா இருக்கிறது கிடையாது. சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆத்மா தூய்மையாகணும், தூய்மையாகணும், அமைதியாகணும், போகணும், முக்தி அடையணும். ஏற்கனவே நம்ம ஞானத்தையும் கொடுப்போம். அந்த நேரத்திலையும் ஞானத்தை யாருக்கோ கொடுப்போம். அவங்க உடலை விட்டவர்களும் வந்து கேட்பாங்க. இன்னொருத்தர் உடம்புல பூந்தும் கேட்பாங்க, அல்லது சுத்தியும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சோ அப்படி அவர்கள் ஞானத்தை அடைவார்கள். நமக்கே தெரியாது. இப்ப இது சொல்லிட்டு இருக்கிறத கேட்பாங்க நிறைய பேர். இதை நிறைய பேர் வீடியோல பார்ப்பாங்கல்ல, அவங்களை சுத்தி நிறைய ஆத்மாக்கள் இருக்கும். அந்த மரமண்டைக்கு ஏறாட்டினாலும் சுத்தி இருக்கிறதுக்கு புரிஞ்சிடும். அதெல்லாம் இருக்குது. அதுக்கு போயிடும். ஏன்னா இவருக்கு எதுவும் தெரியாது. அது உடம்பு விட்டுருச்சு இல்ல, அதுக்கு தெரியுது இல்ல அது ஆத்மான்ட்டு. சோ அதுக்கு யாரும் சொல்ல தேவையில்ல, நம்ம ஆத்மாதான் தெரிஞ்சு போச்சு. என்னால மேல போக முடியலன்னு தெரியுது. ஓ இதுதான் காரணமான இங்க சுத்துறதுக்கு. அப்ப நான் இறைவனை நினைக்கிறேன். அப்ப நினைக்கணும்னு நினைக்கும் போதுதான் மைண்டு கட்டுப்பாடு இல்லைல்ல. டக்குன்னு ஒரு காமம், ஒரு பொண்ணோட ஞாபகம் வருதுன்னா அந்த செகண்டே ஆத்மா அங்க போயிடும். அப்ப உண்மையிலே உடம்புல இருந்து முயற்சி பண்றதுதான் ஈஸி. உடம்பை விட்டு முயற்சி பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க இப்ப ஒரு பொண்ணை நினைச்சா அங்க ஒண்ணும் போயிட போறது இல்ல. ஆனா உடல் இல்லைன்னா நினைக்கிற செகண்ட்ல அங்க போயிடும் ஆத்மா. அப்புறம் எப்படி பற்றையோ காமத்தையோ விட முடியும்? சோ உடல்ல இருக்கும்போதே நீங்க முடிச்சிடுங்க அப்படிங்கிற. ஏன்னா அந்த எண்ணம் தான் உங்க கண்ட்ரோல்ல இல்லையா? அந்த கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு தானே இறைவனை நினைக்க சொல்றேன். நினைத்து நினைத்து அதுவும் எண்ணமற்ற நிலை இருக்கவே முடியாது. அப்ப சொர்க்கத்தை நினைக்கிறேன், இறைவனை நினைக்கிறேன், சக்தியை கொடுக்கணும், யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும், அவர்களுக்கு தேவையான சக்தியை நான் நிரப்பணும். இதை பற்றிய சிந்தனையிலே உங்க மைண்ட பிஸியா வச்சுக்கிட்டே இருங்க 24 மணி நேரம்ன்ற. சோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது பிராக்டிஸ் ஆக 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 உங்களுக்கு ஆனந்தமும் அதிகமாயிக்கிட்டே இருக்கும். ஆனா உலகத்திலோ துக்கம் அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப இறைவன் வந்துட்டாருன்ற செய்தி எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். எல்லாரும் பிரம்மகுமாரிகள் பக்கம் வருவாங்க. சத்குருவை ஃபாலோ பண்ண எல்லாம் சிவன் பக்கம் திரும்புவாங்க. பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு ஃபாலோ பண்ண எல்லாம் இந்த பக்கம் திரும்புவாங்க. அப்புறம் கடைசியா ஒரு வேற யாரும் இல்லையேன்ட்டு இந்த பக்கம் திரும்புவேன். இவ்வளவு நேரம் பொய்ய போதிச்சிருக்கிறோமே, எத்தனை வீடியோ நம்ம போட்டிருப்போம் அவங்க பேரை வச்சு. ஒரு வீடியோ பார்த்திருக்க மாட்டாங்க, கொஞ்சம் உண்மை தெரிஞ்சிருக்காது, இருந்தாலும் பழைய விஷயத்தையே பேசிட்டு இருக்கு. ஏன்னா அதை வச்சுதான் வியாபாரம் பண்ண முடியும். பிரம்மகுமாரிகள் இறைவன் ஞானத்தை கொடுக்குறான்னா எல்லாம் இங்க எல்லாம் போயிடுவாங்க. அதனால தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. சோ இறைவனுடைய ஞானம் முற்றிலும் இலவசமாக எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும்
முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பாருங்கள். அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்றது பொய். ஆனா கடவுள்னாலதான் சொர்க்கம் உருவாகும். கடவுள் கொடுத்தது எல்லாமே. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு மோசமாயிடுச்சு. மோசமா ஆக்கிட்டோம். வாங்கிட்டு வரும்போது காரு புதுசுதான். 10 வருஷம் கழிச்சு நீங்க ஓட்ட வண்டியாக்கிட்டு இத கம்பெனிக்காரன் தான் உருவாக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் நீங்க சொல்றது. அப்படி கிடையாது. சோ அவரு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப கூட இந்த ஞானத்தை கொடுக்கும்போது கூட நீ ஃபாலோ பண்ணா அடைய போற, பண்ணலன்னா உனக்கு தான் நஷ்டம், எனக்கு இல்லைன்ட்டார். குரான்லயும் இருக்கும் இது. நான் சொல்வதை நிராகரிக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாதுன்ட்டு இருக்கும். இல்ல நம்ம இப்ப சொல்றோம். சோ இவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கல, பழைய குருடி கதவை திறடின்ட்டு மறுபடியும் போய் சாமியார் பின்னாடியே சுத்துறீங்கன்னா தாராளமா போயிங்க. நஷ்டம் உங்களுக்கு தான். கடைசி நேரத்துல ஐயோ அன்னைக்கு ஏதோ சொன்னாங்களே, என்னன்னு சரியா ஞாபகமே இல்லையே, எதுக்கு துடிப்பீங்க? இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு, சொர்க்கத்துக்கு போறதுக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா காமத்தையே விடணும்னா அது ஆழமா பதியணும். ஏன்னா சொர்க்கத்துல அவ்வளவு அழகா இருப்பாங்க. இங்க அழகே இல்லாதவர்களை பார்த்தாலே உங்க மனம் சலனமாகுது. குழந்தைய பார்த்தா, பாட்டியை பார்த்தாலே சலனமாகுதுன்னா உங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க. அப்ப உங்களை எப்படி அங்க விட முடியும்? அதனால அங்க வரக்கூடிய தகுதியை நீங்க இழந்துடுவீங்க. சோ இதை புரிஞ்சுக்கணும். சோ அதே மாதிரி சும்மா இருக்கிறதுனால ஒன்னும் நடக்காது. ஆனா இறைவனை அதாவது இதுல என்னன்னா கொஞ்சம் அப்படி ஒரு தின் லைன் இறைவனட்டு ஞானத்துக்கும் அவர் சொல்றதுக்கும். இங்க சும்மா இருக்கிறது இல்ல, வேலையெல்லாம் செய்வீங்க. ஆனால் இது நம்மளால முடியுமா? இறைவனுடைய ஞானத்தை கொடுப்பது உலகம் ஃபுல்லா. கடவுள் சொல்றாரு, நீ பண்ணல, நான் பண்றேன். நீ வெறும் கருவியா மட்டும் இருன்று. நிஜமாகவே அவர் தேவைப்பட்டால் உடலுக்குள்ள புகுந்து கூட பேசுவார். சில சமயம் பேசும்போது நமக்கே தோணும், என்ன நம்ம நினைக்காத ஒண்ணு எதோ நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ட்டு. அவரு பூந்து பேசுவார். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா அதுக்காக காரியம் செய்யறதுக்கு நீங்க தயாராக இருக்கணும் இல்லையா? இது பேரே கர்ம யோகம். கர்ம சந்நியாசம் கிடையாது. கீதையில கர்ம யோகம் போட்டிருக்கும், கர்ம சந்நியாசம் கிடையாது. கர்மம் செய்யாமல் எவனாலும் இருக்க முடியாது அர்ஜுனான்ட்டு கிருஷ்ணர் சொல்லுவார். போய் கீதையை பாருங்க. நம்ம தான் அதெல்லாம் படிக்கிற பழக்கமே இல்லையா? அதனாலதான் இப்படி ஏமாந்துட்டு இருக்கிறோம். கீதையை படிச்சவன் எவனுமே போய் ஏமாற மாட்டான். அதுதான் பெரிய விஷயம். கீதையும் புரியாது, அது வேற விஷயம். பட் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு இருக்குது, இதுக்கு நேர் எதிராக அவர் பேசுறாருன்னு தோணும்ல. கீதையில இருக்கு, தலைகீழ சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்ட்டு. இந்த இருக்கு பாருங்க, மரத்தை தலைகீழ கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்க, இதுல விதையாக இறைவன் இருக்கிறார். எந்த கீதா உபன்யாசம் பண்றவங்களும் கேளுங்க, தெரியாது. இறைவன் ஞானத்தை கொடுக்கறதுனால தெரியுது, நமக்கும் தெரியாதுதான். கடவுள் சொன்னதுனால தெரியுது, அதை நாங்க சொல்றோம். ஏன்னா ஒரு ரகசியம் தெரிந்து அது சொல்லாம இருக்கக்கூடாது. அவர்கிட்ட எந்த ரகசியமுமே இல்லை, ஆனா நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், ஓப்பனா சொல்லிடுறேன் அப்படின்ட்டு என்னென்னமோ அந்த பரம்பொருள் யோகம்ட்டு சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றது, இதுதான் யோகமா? இது மூலம் கடவுளை அடைஞ்சிடலாமா? சோ கருணாஸுடைய மகத்துவமான காமெடி, ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படா வண்டி ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி அதைதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கும் புரியல. இப்படியே இருந்தா மனம் ஒடுங்கும். அதுக்கு தூங்கிட்டு போங்கலாம். எதுக்கு மீனா அதை கூட கவனிக்கணும்? நீங்க தூங்கும்போது மனம் ஒடுங்கி தானே இருக்குது, தூங்கிட்டே போங்களாம். சரியாயிடுமா? குணம் மாறிடுமா? அப்படி இருந்தா நல்லா தூங்குறவன் நல்லவனா இருக்கணும். கரெக்டா? அப்படி எல்லாம் யாருமே ஆக முடியாது. இன்னைக்கு எல்லாருமே நல்லா தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இந்த ஆபீஸ் வேலை எல்லாம் இல்லைன்னா எல்லாம் 10 மணிக்கு மேலதான் ஏந்திருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறாங்க. சோ அப்படியெல்லாம் ஆகாது. சோ இங்க மைண்டு எண்ணங்களற்று வச்சிருக்க முடியாது. நல்ல எண்ணங்களால் நிரப்பும் பொழுது கெட்ட எண்ணங்கள் நீங்கும். சோ கெட்ட எண்ணத்தை நீக்கணும். யாரை பார்த்தாலும் நல்லது செய்யணும்ன்ற அந்த எண்ணம் இருக்குது பாத்தீங்களா? நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம். சாப்பாடு போடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க சாப்பிடுறத சாப்பிட்டா அவன் பாவம் தான் செய்ய போறான். அந்த பாவம் உங்க தலையில விடிய போகுது. இங்க அது கிடையாது. இந்த ஞானத்தை எடுக்கணும், ஆத்மான்னு உணரணும், இறைவன் நினைவுல இருந்து அவன் கஷ்டப்படாம தப்பிக்கணும். இதுதான் ஆத்மா மேல உள்ள கருணை. இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆன்மீகம்னா ஆத்மாவை பற்றிய விஷயம் அப்படின்னு அவரு சொல்றார். இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லல. இப்ப கூட ஞானம்னா வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தார். சோ அந்த நேரம் நம்ம வீடியோ பார்த்திருப்பாரோ என்னவோ தெரியல. சோ அப்ப ஆத்மாவை பற்றி அவர் எங்க பேசுறாரு? ஆத்மா எங்க இருக்குது? ஆத்மா இப்ப எந்த நிலையில இருக்குது? அது எப்படி தூய்மையாகும்? கடவுள் எங்க இருக்காரு? அவரை நினைச்சால் தானே தூய்மையாகும். அவரை எப்படி நினைக்கிறது? அங்கதான் அவருக்கே வேலை இல்லையா, அதுவாக்கிட்டாரு. அந்த இறைசக்தி படைச்சுது, போய் ரெஸ்ட் எடுத்துருச்சான். அது எப்படி போய் ரெஸ்ட் எடுக்கும்? இவங்க ஒரு சக்தின்றாங்க, சக்தி போய் எப்படி ரெஸ்ட் எடுக்கும்? இல்லையா? சோ என்ன சொல்றேன்னே தெரியாம அவரு இயேசு சொல்ற மாதிரி, பிதாவே இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல, மன்னியும்
அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஓம் சாந்தி.